மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிடனா மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிடனா மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிடனா மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிடனா மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோத் தொடங்கிவிட்டது. இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோத் தொடங்கிவிட்டது. பழகி பெருகிடுவா, குறுகி போவதில்லை. பழகி பெருகிடுவா, குறுகி போவதில்லை. நம்ம இன்னைக்கு குறுகி போகாமல் இருக்கிறோன்னா நம்மளை கர்த்தர் இன்னைக்கு நினைக்கணும். நம்ம குறுகி போகாமல் இருக்கணும், இல்லை பழுகி பெருகணும், விரிவாகிட்டே இருக்கணும், மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும்னா கர்த்தர் நம்மளை நினைக்கணும். கர்த்தர் நம்மளை நினைக்காத பட்சத்தில் நம்மளை தேவன் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு மனிதனை உயர்த்த முடியாது. நம்ம செய்கைகளை ஒரு மனிதனை நினைக்கணும்னா அவன் செய்கிற செயல்களை கர்த்தர் நினைக்கணும். கர்த்தர் அந்த செய்கையை நினைச்சாதான் நம்மளை என்ன செய்ய முடியும்னா பெருகி இருக்க முடியும், குறுகி போகாமல் இருக்க பண்ண முடியும். இன்றைக்கி தேவன் நம்மளை குறுகி போக பண்ணுகிறாரா இல்லை பெருகி போக பண்ணுகிறாரா என்பதை நம்ம தான் கவனிக்கணும். இன்றைக்கி நான் பெருக்கத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறேன்னா குறுக்கத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறேன்னா, இன்றைக்கி பெருக்கத்தை என் வாழ்க்கையில் சந்திக்கிறேன்னா குறுக்கத்தை என் வாழ்க்கையில் சந்திக்கிறேன்னா, நான் பெருகிறது எனக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா இல்லை நான் குறைகிறது எனக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா? நாம் குறைந்து போகுவது தேவனுடைய சித்தம் அல்ல. நம்ம குறைந்து கொண்டே இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய விருப்பம் அல்ல. நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பெருகணும். ஆதி மனிதன் ஆதாம் முதற்கொண்டு அத்தனை பெரியும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீ பெருகுவாய், நீ பெருகுவாய், நீ பெருகுவாய் என்று தான். அப்போ அத்தனை மக்களுக்கும் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பெருகணும் என்பது தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஆசை. நாம் பெருகணும்னு ஆசை வச்சிருக்கிற ஆண்டவர், நம்ம பெருகுவதற்காக செல்லாபட்டி செய்கிற ஆண்டவர் எதை வைத்து நம்மளை கர்த்தர் பெருக செய்வார்னா நம்முடைய செயல்களை கர்த்தர் நினச்சி பார்க்கணும். நாம் செய்கிற ஒரு செயல்களை நினைத்து பார்ப்பாரானா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன கொண்டு வருவார்னா ஒரு பெருக்கத்தை தேவன் கொண்டு வருவார். அப்போ அந்த பெருக்கம் வரும்போது அந்த பெருக்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு நினைவு கூறுதல் கட்டாயமாக இருக்கும். ஒரு நினைவு கூறுதல். நம்மளை நினைக்காம கர்த்தர் ஒரு மனிதனையும் ஆசீர்வதிக்கிறதும் இல்லை, பெருக வைக்கிறதும் இல்லை, உயர வைக்கிறதில்லை. நீ குறுகி போகக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம், நீ குறைஞ்சு போகக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். நான் என்ன செய்யக்கூடாது? குறைஞ்சி போகக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய நோக்கம். அவர் பூமிக்கு வந்ததும் அதுக்காக தான், உழைத்தது அதற்காக தான், உயிரை விட்டது அதற்காக தான், உயிர் தெழுந்ததும் எதற்காகனா நாம் குறுகக்கூடாது. நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் என்ன செஞ்சார்? தரித்திரரானார். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படும் என்பதனால தான் அவர் உயிரை விட்டதும் அதுக்கு தான்,
உயிர் தெழுந்ததும் அதற்காக தான். அந்த நோக்கம் இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நிறைவேறத நம்ம பார்க்க முடியுது. நான் பெருகிறத நான் பார்க்குறேன், ஒரு ஆசீர்வாதம் பெருகிறத நான் பார்க்குறேன், குடும்ப வாழ்க்கையில் பெருகிறத நான் பார்க்குறேன், பொருளாதாரம் பெருகிறத நான் பார்க்குறேன், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பெருகுகிறத நான் பார்க்குறேன். என் வாழ்க்கை ஒரு பெருக்கத்தை என்ன செய்ய முடியுது, என்னால் பார்க்க முடியுது. ஒரு பெருக்கத்தின் பாதையில் தான் நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்ம பெருக்கம் நமக்கு தெரிகிற அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கணும். ஏன் இன்னைக்கு பெருக முடியலைன்னா, கர்த்தர் நம்மளை நினைக்க முடியவில்லை, அதனால் நம்மளை பெருக வைக்க முடியலை. கர்த்தர் நினைக்காத வரைக்கும் நம்மளை என்ன செய்யவே முடியாதுன்னா பெருக வைக்கவே முடியாது. ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார், நினைக்கிறார். ஒரு மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார், நினைக்கிறார். அது நல்லவனையும் நினைக்கிறார், கெட்டவனையும் கர்த்தர் நினைக்கிறார். நல்லவனையும் கர்த்தர் நினைக்கிறார், கெட்டவனையும் கர்த்தர் நினைக்கிறார். நல்ல செய்கையும் கர்த்தர் நினைக்கிறார், கெட்ட செய்கையும் கர்த்தர் நினைக்கிறார். எல்லா செய்கையும் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, மறந்து போகிறதே இல்லை. நாம் செய்கிற அத்தனை செயல்களையும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா ஞாபக புஸ்தகத்திலே பதிவு செய்கிறார். ஞாபக புஸ்தகத்தில் பதிவு செய்கிறார். எழுதப்பட்டது ஒரு நாளும் கிறுக்கப்படாது. எழுதப்பட்டது ஒரு நாளும் என்ன செய்யாது, கிறுக்கப்படாது. நமக்கு ஞாபக புஸ்தகம் ஒன்று வச்சிருக்கிறத மல்கியா 3 நம்ம பார்க்க முடியுது. மல்கியா 3 பார்க்க முடியுது. நாம் செய்கிற அத்தனை செயல்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார், ஞாபக புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வைக்கிறார் என்பதை வேதம் நமக்கு எழுதுவதற்கு மறக்கவில்லை. 3ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எழுதப்படுகிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. மொர்தெகாய் என்னைக்கோ செஞ்ச ஒரு செயல் எழுதப்பட்டது, அது என்ன செய்யப்படவில்லை, மறக்கப்படவில்லை இல்லையா? மொர்தெகாய் என்றைக்கோ செய்த ஒரு காரியம், அந்த செய்தபோது அவருக்கு ஒரு பெரிய மேன்மை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, எஸ்தர் 2 20லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருக்கிறபடி தன் பூர்வ குலத்தையும் தன் இனத்தையும் தெரிவிக்காதிருந்தால், வளரும்போது நடந்தது போல அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். வாசற் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய வர்மம் வைத்து இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் எஸ்தர் மொர்தெகாயின் பேரினால் அதை ராஜாவுக்கு சொன்னால், அதனால தேரேசும் பிக்தானும் தூக்கி போடப்பட்டார்கள். இந்த சம்பவம் எப்போ வருது? 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சு, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை, இதை தான் ஞாபக புஸ்தகம் நமக்கு மல்கியாவில் வாசிக்கிறோம். நடபடி புஸ்தகம் அந்த ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறது என்பதை என்ன செய்வாங்கன்னா அந்த நடபடி புஸ்தகம், சிலப்போ பார்த்தா டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்றது அவங்க டைரியில் எழுதி வைப்பாங்க. ஒவ்வொரு டேட்டில் என்ன சம்பவிக்குது, என்ன சம்பவிச்சிச்சு, எங்கே போனோம், என்ன செஞ்ச என்பதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா எழுதுகிற பழக்கம் சிலருக்கு உண்டு, அவர்கள் எழுதி வைப்பாங்க. அதை போல் ஒவ்வொரு அரசனுக்கு நடக்கிற நடபடி புஸ்தகம் அப்படின்னா அன்றாட ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்ற முக்கியமான நிகழ்வுகளை என்ன செய்வாங்க, எழுதப்படும். அப்படி எழுதப்படும் போது அன்னைக்கு ராஜாவுக்கு தூக்கம் வராததுனால என்ன சொல்றாரு, அந்த நடபடி புஸ்தகத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அது ராஜ சமூகத்தில் என்ன செய்யப்பட்டது, வாசிக்கப்பட்டது. அப்பொழுது பிரதானிகளாகிய தேரேசும் கைப்போட பார்த்த
எழுதியிருக்கிறதை வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா எதுக்காக? அவன் செஞ்ச ஒரு சின்ன காரியத்துக்காக. அப்ப தேவன் ஒரு மனிதனுக்கு எதை செய்ய விரும்புகிறார்னா, என்ன செஞ்சிருக்கிறோம், நீ செஞ்சது என்ன, நீ செஞ்சது என்ன. நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண ராஜாவை எதை பார்க்குறாருன்னா, அந்த நடபடி புஸ்தகத்தை வாசித்து அது எழுதப்பட்ட, இப்போ மொர்தெகாய் கூட 2 பேரும் இருந்தாங்க, நிறைய பேர் வாசற்காலில் உட்காந்தாங்க. அந்த ஒரு ஆளை கூட என்ன செய்யலைன்னா ராஜா நினச்சி பார்க்கவே இல்லை. இந்த மொர்தெகாய் இதை செய்தாருன்னு எழுதப்பட்ட அந்த செய்தி வாசிக்கப்பட்ட உடனே கேட்குறா, இதுக்குரிய பரிகாரம் அந்த மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டதான். அப்போ மொர்தெகாய் ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான் கர்த்தர் ராஜா அதை நினச்சி என்ன செய்கிறான்னா, அதற்கு ஏற்ற ஒரு செயல் இருக்குமானா அந்த செயலுக்கு ஏற்ற என்ன பலன், என்ன ஆசீர்வாதம், என்ன நன்மை, என்ன உயர்வு, என்ன மேன்மை, இதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யப்படணும், இதுக்கு அவருக்கு என்ன செய்யப்படணும், எந்தக்கு இந்த ராஜாவோட கைப்போட இந்த காரியத்துக்கு அவனுக்கு செய்யப்பட்டதை செஞ்சிடுச்சான்னு கேட்குறார். அப்போ எதை பார்த்து கேட்குறார்? அவன் செஞ்சதை ராஜா நினைச்சார். அவன் செஞ்சதை ராஜா நினைச்சா. நம்ம நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைப்பார். கர்த்தர் நினைத்து பார்த்து தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, இன்னைக்கு ஏன் நான் பெருகலை, இன்னைக்கு ஏன் நான் விரிவாகலை, இன்னைக்கு ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படலைன்னா, நான் எந்த காரியம் செய்திருக்கிறேன் அதை நினச்சி என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. நான் செஞ்ச காரியம் என்ன, அது ராஜாவுக்கு என்ன நன்மையை கொண்டு வந்துச்சு, இல்லை ராஜ்யத்துக்கு என்ன நன்மையை கொண்டு வந்துச்சு. இப்போ யாருக்கு நன்மை? மொர்தெகாய்க்கு நன்மையை பெறுவதற்காக எழுதப்படலை இல்லையா? இவன் சொன்ன ஒரு சின்ன ஒரு வார்த்தை யாருக்கு நன்மை? ராஜாவுக்கு நன்மை. அப்படின்னா நாம் செய்கிற ஒரு செயல் ராஜாவுக்கோ இல்லை ராஜாவுடைய ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கோ இல்லை ராஜாவுடைய பிள்ளைகளுக்கோ என்ன நன்மை? என்னால் மற்றவங்க ராஜா எதை பார்த்து என்ன தேவனை ஆஸ்வதிக்கணும் விரும்புகிறீங்க? கர்த்தனை ஆஸ்வதிக்கணும், கர்த்தனை பெருகப்படணும், கர்த்தனை உயர்த்தணும், நல்லது, கர்த்தருடைய விருப்பம் அதுதான், தேவன் நோக்கம் அதுதான். ஆனால் எதை வச்சு செய்கிற ஆஸ்வதிக்கிறது? எதை வைத்து ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறது? இப்போ மொர்தெகாய் ஆசை கேட்கிறான்னு, இதுக்குரிய கணவனுக்கு கிடைக்கப்பட்டதா, இதுக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதா, இதுக்குரிய நன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டதா, ஏன் கொடுக்கப்பட, ஏன் இது வரைக்கும் அவனுக்கு கொடுக்கப்படலை? அப்போ என்ன செய்யுங்க, உடனடியாக அதை நீங்கள் செய்யுங்க என்றார். உடனடியாக இது என்னைக்கோ செய்ய வேண்டியது, இன்னும் என்ன செய்யலை, நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க. உடனடி என்ன பண்ணுங்க, உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை செய்யுங்க. அதான் அவர் சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது சொன்னார்கள். ஆமான் 6ஆம் வசனம் பாருங்க. ஆமான் உள்ளே வந்தபோது நினைச்சனுக்கு கேட்டான். ஆமா 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய், எப்படி? அப்ப இது எப்ப செய்ய வேண்டியது? எப்போ நீ செஞ்சிருக்கணும், ஆனா என்ன செய்யல, இது வரைக்கும் நீங்க செய்யல. அது என்ன செய்யவே கூடாது, அது தாமதப்படவே கூடாது. முக்கியமான வார்த்தை அது. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி என்ன பண்ணு, அவனுக்கு பசி. ஏன் சீக்கிரமா செய்ய சொல்றான்? அவன் செஞ்ச ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் செஞ்ச ஒன்றை ராஜா நினைக்கிறார். ஒரு சாதாரணமாக ஒரு செய்தியை சொன்னதுக்கே ராஜா எவ்வளோ பெரிய கணத்தை கொடுப்பாருன்னா, நாம் செய்கிற ஒரு செய்கை தான் நமக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா, சீக்கிரமாக என்ன செய்யும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நமக்கு மேன்மையை கொண்டு வரும், நமக்கு உயர்வை கொண்டு வரும் என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனை வாசல் உட்கார்ந்துருக்கிற ஆசீர்வாதம் அவனை கூட்டிடுவான சொல்லலை, அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போன்னு சொல்றார். ஏன் கூட்டார் சொல்லியிருக்கலாம் தானே? இப்போ மொர்தெகாய் கூட்ட சொல்லிக்கலாம், கூட்டம் என்ன பண்ண அரண்மனை கொண்டு சொல்லியிருக்கலாம்ல. என்ன செய்ய விரும்புகிறா? அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போய் நீ ஆஸ்வதிக்கிறவன் ஒழிய அவன் தேடி வந்த பிறகு என்ன செய்ய விரும்பலை, ஆஸ்வதிக்க விரும்பலை. ஏன் தெரியுமா? அவன் செய்த ஒரு செயல் நினைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம செய்கிற எந்த செயலை கர்த்தர் நினைப்பார்? எந்த செயலை நினைச்சு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன்? நான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்யணும், எனக்கு தேவன் ஆசீர்வதிக்கணும்னு எந்த ஒரு செயலை நினைத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம்?
கர்த்தருடைய ஆசீர்வாதம் விரும்புகிறோம், நல்லது, உண்மை, அதுதான். கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், ஓகே, நல்லது, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் எந்த செய்கையை கண்டு உன்னால் செய்த ஒரு செய்கை ராஜாவுக்கு எந்த விதத்தில் நன்மையை கொண்டு வந்தது? ஒன்று ராஜாவுக்குள்ள ராஜாவின் ராஜ்யத்துக்கு எனிபடி, ஸோ யாருக்கும் ஒருவருக்கு அந்த ராஜா சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு நாம் செய்த ஒரு நன்மை என்ன? நான் எனக்கு நன்மை செஞ்சுக்க அது இயல்பு, அது எழுதப்படாத ஒன்று, அது ஒரு நாள் எழுதப்பட மாட்டேன். என்னது? நான் எனக்கு நன்மை செஞ்சுக்கிட்டேன், அதை தேவன் ஒரு நாள் நடவடி புஸ்தகம் தேவன் எழுத மாட்டா. என்னால் மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்னால் தேவனுக்கு என்ன பிரயோஜனம், என்னால் தேவ ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம், என்னால் சபைக்கு என்ன பிரயோஜனம், என்னால் சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம், என்னால் சபை மக்களுக்கு என்ன பிரயோஜனம், என்னால் ஊழியருக்கு என்ன பிரயோஜனம், என்னால் யாருக்கு பிரயோஜனம்? நான் எந்த விதத்திலையாவது ஏதாவது ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்க ஒரு நபராக இருந்திருப்பேன்னா அது நிச்சயமா என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். நான் செய்ததும் பதிவு செய்யப்படும், நான் செய்யாமல் விடுவதும் பதிவு செய்யப்படும். நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22. நீதிமொழியின் புஸ்தகம், கொலைக்கு நியமிக்கப்பட்டவனை விடுவிக்க கூடுமானால் என்ன செஞ்சிரு? அவனை விடுவிச்சிரு. விடுவிக்காமல் போவாயானால் தேவன் என்ன செய்வார்? அதை அறிவார் இல்லையா? நீதிமொழி 24 வாசி 11 மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர். அப்ப நீ சொல்ல எனக்கு தெரியாதுன்னு தப்பிச்சிட முடியாது, எனக்கு தெரியாதுன்னு நீ தப்பிச்சிட முடியாது. அடுத்த சொல்றான், இது உன்னால செய்ய முடியுமா முடியாதான்னு இருதயத்தை சோதித்து அறிகிறவர் அறியாரோ. என்னன்னு சொல்ல முடியல, எனக்கு இது தெரியல, நம்ம ஈஸியா சொல்லிடலாம். உண்மையிலே உனக்கு தெரியுமா தெரியாதான்றது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியுமே. என்னால முடியுமா அது முடியாதான்றது அவருக்கு தெரியுமே. இருதயத்தை சோதிச்சு பார்ப்பார்ல. அப்போ என்னால முடியாதவனை தேவனுக்கு செய்ய வைக்கவே மாட்டாரு. அப்ப என்னால் என்ன செய்ய முடியும்? இப்போ மொர்தெகாயில போயிட்டு அவனை தூக்கிப்பட முடியாது, ஆனால் என்ன செய்ய முடியும்? செய்தியை சொல்ல முடியுமே. மொர்தெகாயில பிக்தானையும் தேரேசையும் தூக்கிப்பட முடியுமா? தூக்கிலப்பட முடியுமா? மொர்தெகாயால அந்த பிக்தானையும் தேரேசையும் வந்து அழிக்க முடியுமா? முடியாது. கொல்ல முடியுமா? முடியாது இல்லை. ஆனால் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு ராஜா சொல்ல முடியும்ல. நீ சொன்ன பெரிய கருத்தை செய்ய வேண்டாம், சின்ன ஒரு கருத்தை செய்யலாமே. நீ பெரிய ஒரு கருத்தை செய்ய வேண்டாம், செய்ய தேவையில்லை, ஆனால் சின்ன கதை செய்ய முடியுமே. பெரிய கதை செய்ய வேண்டாம், சின்ன கதை செய்ய முடியுமே இல்லையா? போன வாரம் சொன்னேன், நினைவே மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, ஆனால் சொன்னபடி வாழ தெரியுமே. யோனாவுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியும் இல்லையா? நினைவே மக்களுக்கு சொல்ல தெரியும், ஆனால் வாழ தெரியும் தானே. அவனுக்கு சொல்ல தெரியல இல்லையா? அவன் என்ன தெரிஞ்சு? இந்த அவன் வாழ தெரிஞ்ச, கேட்டதை வாழ தெரிஞ்சில்ல. இப்போ அதே அவனுக்கு பெரிய 2 நாள் சொல், இவன் ஒரு நாள் செஞ்சதான் அவன் 2 நாள் செஞ்சு முடிச்சுட்டான்ல. இவன் வாயில சொன்னது ஒரு நாள் தான் இல்லையா? கொஞ்சம் மக்கள் தான், ஆனால் அவன் வாழ்க்கை 2 நாள் செய்ய வேண்டியதான் வாழ்க்கை மாற்றிடுச்சுல்ல, ராஜாவையே மாற்றிடுச்சுல்ல. அப்புறம் உன்னால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் சொல்ல முடியும், ஓகே, சொல்ல முடியல, ஆனால் வாழ முடியுமே. சொல்றாரு, வாசி வாசி வாசி. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி, அதை அறியோம் என்பாயாகில் இருதயத்தை சோதிக்கிறவர் அறியாரோ. உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ. அவர் மனுஷருக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன். இன்னைக்கு ஏன் தேவனை ஆஸ்வதிக்கல? என்ன கிரியை இருக்கு? என்ன கிரியையை கண்டு இன்னைக்கு தேவனை ஆசிர்வதிக்கலன்னு விரும்புறோம்? இப்போ மொர்தெகாய் எதிர்பார்க்க வாய்ப்பு என்ன இருக்குது? வா, என்னால் சின்ன கதை செய்ய முடிஞ்சிச்சு, கத்த என்ன செய்ய முடியும்? நான் ராஜா உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. அவன் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை ராஜாவின் உயிரை காப்பாத்திடுச்சுல்ல. நம்ம சொல்ற சின்ன வார்த்தை மற்றவனுடைய ஆபத்தை கடுக்குமா? ஆனா சொல்லலையே. நம்ம சொல்ற ஒரு சின்ன வார்த்தை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தடுக்குமே. ஒரு சின்ன ஜெபம் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தடுக்குமே. ஒரு பாதிப்பிலிருந்து தடைக்குமே. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காக்குமே. அதை நம்ம செஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு என்ன சொல்றேன், என்னை பற்றி இன்னைக்கு நாட்களை எழுதுவார்னா என்னை பத்தி என்ன எழுதி வைப்பார்?
ஒவ்வொரு நாள் எழுதுவார் தானே? நடபடி புஸ்தகம்னா ஒவ்வொரு நாள் எழுதுவார் தானே? எழுதுவார் தானே? இன்னைக்கு என்னை பற்றி என்ன எழுதுவார் அப்படின்னு நான் யோசிக்கணும் இல்லையா? என்னை பற்றி இன்னைக்கு என்ன எழுதுவா? காலையில் 5 மணிக்கு எழுந்தேன், சரி 5 மணிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன் எழுதுவாரா? என் பக்கத்தில் இருக்கேன்ல, இப்போ எடுத்து பார்ப்பாரா? அப்படி நோட்டை திருப்புறான், சரி இவன் என்னதான் பண்ணான், இவன் ரொம்ப பேசுகிறானே அப்படின்ட்டு எடுத்து திருப்பி பார்த்தா என்னடா நீ பண்ணி நிற்கிறேன்னு படித்தா என்ன நல்லா ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியும்ல. இவர் என்ன சொல்கிறாரு? அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன். அப்போ ஒன்று நல்ல காரியம் இருந்துச்சுன்னா அதுக்குரிய பலன் இல்லையா? இப்போ மொர்தெகாயை பற்றி நல்ல செய்தி இருந்துச்சு, நல்ல பலன் கிடைச்சிச்சு இல்லையா? அந்த தேரேசு பிக்தானை பற்றி ஒரு மட்டமான செய்தி இருந்துச்சு, அதுக்குரிய பலன். அப்போ நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இன்னைக்கு? தேரேசு பிக்தானுக்கு போல நல்ல பலன் கிடைக்குமா? மொர்தெகாய்க்கு போல கெட்ட பலன் கிடைக்குமா? ஓ இதுதான் நல்ல பலனா? ஒன்றா மாற்றி சொல்லிட்டுனா சரி இல்லையா? நம்ம நினைக்கிற இன்னைக்கு தேரேசு பிக்தானுக்கு கிடைச்சது நல்ல பலன், மொர்தெகாய் கிடைச்சது கெட்ட பலன் தானே. இன்னைக்கு என்ன பலன் நமக்கு கிடைக்குது? நம்ம என்ன செய்திருக்கிறோமோ அதுக்கு தாங்க நமக்கு பலன். இல்லாத ஒன்றுக்கு கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்னா கொடுக்க வாய்ப்பே இல்லை. நீ எவ்வளோ வேணால் ஜெபிச்சுட்டு போ, நீ எவ்வளோ வேணால் சபிச்சுட்டு போ, நீ ஜபிச்சாலும் சரி, நீ சபிச்சாலும் சரி, நீ ஜெபிச்சாலும் சரி, நீ சபிச்சாலும் சரி, இந்த சாபத்துக்கும் இந்த ஜபத்துக்கும் அசைறவர் அவர் கிடையாது. இந்த ஜபத்துக்கும் இந்த சாபத்துக்கும் அசறவர் அவர் கிடையாது. அவர் நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ, நீ என்ன வேணா சபிக்கிறியா சபிச்சுட்டு போ, ஜெபிக்கிறியா ஜெபிச்சுட்டு போ, நீ என்ன வேணா செஞ்சுட்டு போ. ஆனால் என்ன உன் கிரியைக்கு என்னவோ அதான் கிடைக்கும். உனக்கு உன்னை பற்றி என்ன புஸ்தகத்தில் பதிவு செஞ்சிருக்குதோ அதுக்கு தான் பலன் கிடைக்குமே ஒழிய நீ பதிவு செய்யாத ஒன்று ஒரு நாள் என்ன செய்யாதுன்னா கிடைக்காது இல்லையா? இப்போ ஏசேக்கு சித்தனா முடிஞ்சிச்சு இல்லையா? ஈசாக்குக்கு ஏசேக்கு சித்தனா முடிஞ்சிச்சு. அப்போ அந்த ஏசேக்கு சித்தனை பதிவு செஞ்சிருக்குமா? ஈசாக்கினுடைய அந்த அந்த நான் ஒவ்வொருக்கும் நான் சொல்கிறேன் புஸ்தகம் இருக்குது, ஒவ்வொருக்கும் புஸ்தகங்கள் அது கதை சித்தமான எடுக்கணும், நான் பார்க்கணும், ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அந்த புஸ்தகங்கள் அப்படின்னு 5 புஸ்தகம் 5 புஸ்தகங்களை பற்றி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் கதை சித்தமான எப்படி அது கத்தை எப்போ வாக்கியம் பண்ணுறான்னு பார்ப்போம் இல்லையா? அதை எடுக்கணும். இந்த டிஃபரன்சியேஷன் இந்த காலங்கள் இதையும் கொஞ்சம் எடுக்கணும், பார்க்கலாம் எப்படி சமயங்கள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அது எப்படி கத்தை நடத்துறேன்னு பார்க்கலாம், அது பார்க்க. அப்போ அந்த புஸ்தகங்கள் இருக்குல்ல, இப்போ எனக்குன்னு ஒரு புஸ்தகம், என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம் இல்லையா? இந்த ஞாபக புஸ்தகம் நான் செய்கிற அத்தனை காரியமும் பதிவு செய்யணும். இன்னைக்கு லேட்டில் என்ன கொடுத்து இதே மாதிரி என்ன பதிவு செய்வார், நேற்றுக்கு என்ன கொடுத்து என்ன பதிவு செய்வார், நாளைக்கு என்ன கொடுத்து என்ன பதிவு செய்வார். இந்த பதிவில் என்ன இருக்குதோ அதை பற்றி தான் பலன். பதிவில் இல்லாத உனக்கு என்ன கிடையாதுன்னா பலன் கிடையாது. இப்போ சொன்னார், நீதிமன்றம் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? கொலைமைக்கு நியமிக்கப்பட்டவன் விடுவிக்க முடியுமா? என்ன பண்ணிடு, விடுவிச்சிரு. முடியாது என்ன பண்ணிடாத, அசதியாக இருந்துடாத. முடியாதுன்னு அசதி என்ன பண்ணாத, யாருக்கும் தெரியாது. நம்ம முடியாதாண்டா யார் போய் சொல்ல போகிறாங்க? இப்போ தம்பி போயிட்டு வான்னு சொல்கிறோம், என்னால் முடியாதுன்னு அவன் என்ன பண்ண முடியும்? இப்போ முடியுமா முடியாதுன்னு அவனுக்கு தெரியும்ல. நான் சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு போயிட்டு வான்னு அவனை சொல்கிறேன் இல்லையா? அவன் என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, ரைட் ஓகே. இப்போ நான் சொன்ன இடத்துக்கு அவனால் போக முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். உன்னால் அந்த நல்ல செய்ய முடியுமா முடியாதுன்றத யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும்னா அவர் சோதிச்சு பார்ப்பார்ல, இது உண்மையிலே உன்னால் முடியல சொல்லியிருக்க மாட்டார்ல. என்னாலும் இப்போ தாவீது கேக்கில இருக்கிறார் இல்லை, கேக்கில விட இருக்கிறார். அப்போ இருக்கும்போது பெலிஸ்தர் வந்துட்டாங்கிற செய்தி யாருக்கு அறிவிக்கப்படுது? தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. ஏற்கனவே பயந்து போய் ஒளிஞ்சு உட்கார்ந்து நிற்கிறான். இப்போ என்ன சொல்லணும் தாவீது? எப்பா ஏற்கனவே தப்பு கூட கிளம்புன்னு சொல்கிறான், உயிர் பிடிச்சி வந்ததே பெரிய புண்ணியமாக இருக்குது, திரும்ப நீங்க வம்மனுங்க அமைதியாக உட்காருங்க அப்படி கூட கிளம்புறான்னு சொல்லிட்டான். ஆனால் அதையும் தாண்டி என்ன செய்கிறாரு? இல்லைப்பா ஒரு செய்தி நம்ம காதுக்கு வருது, அது என்னடத்தை என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளால் முடியாதவனை கத்தை என்ன செய்ய மாட்டார், நமக்கு சொல்ல மாட்டார்ல. அப்போ நமக்கு நிதானிச்சு நம்ம அவசரப்பட்டு நம்ம முடியாதவனை ஒதுங்கிட்டோம்னா நாளைக்கு கத்தை ஞாபக புஸ்தகம் எடுப்பார்ல. கர்த்தர் ஞாபக புஸ்தகம் என்ன செஞ்சவார்? இந்த பயம் யாருக்கு இருந்துச்சுன்னா தாவீதுக்கு இருந்துச்சு. என்ன பயம்? இன்னைக்கு நான் முடியாத ஈஸியாக போயிடலாம், ஆனால் கர்த்தர் நாளைக்கு ஞாபக புஸ்தகம் எடுப்பார்ல. கர்த்தர் நாளைக்கு ஞாபக புஸ்தகம் நடபடி மொர்தெகாய் செய்யும் போது உடனே ஞாபக புஸ்தகம் எடுத்தாரு? இல்லைல்ல, கொஞ்ச நாள் போயிடுச்சு. இல்லை மொர்தெகாய் செஞ்சது உடனே ஞாபக புஸ்தகம் எடுத்தாரு? இல்லை இல்லையா? ஆனால் உடனே கிடைச்சிருக்கணும், உடனே அது என்ன செஞ்சிருக்கணும், கிடைச்சிருக்கணும். கர்த்தர் அது கிடப்பில் போட்டு வச்சா, எனக்கு சமயம் இருந்ததுனால அது கிடப்பில் போட்டு வச்சார் இல்லையா? இது அன்னைக்கே கிடைச்சிருந்துச்சுனாக்கா இன்னைக்கு மொர்தெகாயோட தலை போயிட்டு இருக்கும். என்னைக்கு
இதற்குரிய மேன்மை முதலே செய்யப்பட்டிருந்தா இன்னைக்கு மொர்தெகாயுடைய தலை போயிட்டு இருக்கும். ஆனா கர்த்தர் தாமதப்படுத்தி வச்சிருக்கிறான். எதுக்கு? ஆனா தாமதப்படும், தடைபடாது. நான் செய்யற ஒரு செயலுக்கு அதுக்குரிய பலன் தாமதப்படலாம், ஆனா தடைபடாது. இன்னைக்கு காலை சொன்ன வசனத்தை எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். 1 சாமுவேல் 1:21-22 வாசிச்சிங்கன்னா 1:21-22 வாசிச்சிங்கன்னா சில நாள் சென்ற பின்பு அப்படி சொல்ல பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அந்நாள் உடனே கர்ப்பவதி ஆகலை இல்லையா? இனிமேல் துக்கமாக இருக்க மாட்டேன் சொன்ன உடனே சேரம் எழுந்து போயிட்டு சாப்பிட்டா துக்கமாக இருக்கல. ஆனால் என்ன செய்யலை? உடனே கன்சீவ் ஆகலை. ஏன்? சில நாள் போகும், ஆனால் தாமதப்படும், தடைபடாது. எதுக்கு? நான் செய்யற ஒரு காரியத்துக்கு தாமதமாகும், ஆனால் தடைபடாது. தாமதம் ஆகுதுன்னுட்டு நான் தடைபற்றக்கூடாது. தாமதம் ஆகுது, நான் கடைசி என்ன செய்யல, பலன் கிடைக்கல, தாமதம் ஆகுறது என்பதனால நான் செய்யறத தடைபட்டு வச்சுக்கோ, ஏன் எனக்கு கிடைக்கிறது தடைபட்டு போயிடும். நம்மளுக்கு ஒன்று விளங்கணும், எந்த காலத்தை கொண்டு நம்ம செய்கிற ஒரு காரியத்துக்கு பலன் கிடைக்கும், தாமதமாகலாம். அந்த தாமதம் ஆகிறது எதுக்கு இருக்குன்னா நமக்கு நன்மைக்காக இருக்கும் இல்லையா? இந்த மொர்தெகாய் மட்டும் முதல்ல பலன் கிடைச்சது என்ன இருக்கும்? யூஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கும். அவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள் யூஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கும் இல்லையா? அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், அவனுக்கு கிடைச்ச நன்மை எதுக்குமே இப்போ முதல்ல நான் சொல்றேன், ஒரு 2 மாதம் ஒரு வாரத்தை நான் சொல்றேன், ஏன் ஒரு வாரம் நேற்று கிடைச்சது என்ன இருக்கும்? இன்னைக்கு அந்த ஆசை அந்த பிரயோஜனம் போயிட்டு இருக்குமே. அவ கர்த்தர் தாமதிக்கிறான், என்ன செஞ்சுக்கலாம்? ஏதோ ஒரு நம்மளுக்காக நமக்கு என்ன செய்யுது? ஏதோ ஒரு இக்கட்டான நேரத்தில் நமக்கு அது உதவி வருவதற்காக தான் கர்த்தர் என்ன செய்யறா? இதை தாமதப்படுத்துகிறார் என்பதை நம்ம விளங்கிக்கணும். அப்போ அண்ணால சில அந்த அர்ப்பணிச்சு ஜோமனி ரொம்ப பிரயாசப்பட்டு அவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க. இந்த முயற்சிக்கு பலன் உடனே இல்லை. ஆனால் எப்போ கிடைச்சிச்சு? சில நாள். தாமதப்படும், தடைபடாது. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? செஞ்ச உடனே இப்போ ஜெபிச்ச உடனே கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். ஆனால் லேட்டாக கிடைக்கலாம், லேட்டாக தான் கிடைக்கும். லேட்டாக கிடைக்கிறது அவசரப்படாது. ஏன் அவசரப்படுறோம்? இன்னைக்கு நம்ம எண்ணங்கள் அப்படி, நம்ம சிந்தனை அப்படி. ஆனால் அவருக்கு தெரியும் எப்போ கொடுத்தா நான் கொடுக்கறது உனக்கு யூஸ் ஆகும். நான் கொடுக்கறது எந்த நேரத்தில் கொடுத்தா, எந்த சமயத்தில் கொடுத்தா அது உனக்கு என்னவா இருக்கும்? அது உனக்கு மேன்மையாக இருக்கும், அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்றத கர்த்தர் அறிஞ்சிருக்கப்படினால்தான் மொர்தெகாய்க்கு உடனே கொடுக்கல. அந்த நைட்டு பாருங்க இல்லையா, அவன் தூக்குமரத்தை செஞ்சு முடிக்கிறான், இமைய பிடிச்சாரு. அவன் தூக்குமரம் முடிக்கிறான், இமைய கத்த பிடிச்சாரு. நைட்டு தூக்கம் வரல, சரி கொண்ட போதை வாசிக்கலாம், வாசிச்சாதான் அப்பதான் வழங்குது. ஓஹோ, என்னைக்கு செஞ்சிருக்கணுமே, இன்னும் நீங்க செய்யலையா? சீக்கிரமா போனி செய். ஏன்? அவன் ஏற்கனவே அதை செஞ்சுட்டான். அப்ப செஞ்ச ஒண்ணுக்க கூட தேவன் என்ன செய்யாம போறதில்ல, பலன் கிடைக்காம போக பண்றதே கிடையாது. நாம் செய்கிற அத்தனை நல்ல காரியத்துக்கும் சில நேரத்தில் நம்ம செஞ்சதை நம்மளே மறந்துட்டு போம். சில வேலை நம்ம செய்யறது நம்மளே. நீங்க மற்ற 25 பார்த்தீங்கன்னா அவனை கேட்ட சொல்ல பாருலையா, நான் பசியா இருந்தா சாப்பாடு கொடுத்தேன். அவன் கேட்க, நான் எப்ப சாப்பாடு கொடுத்தேன்? அவன் கொடுத்ததையே மறந்துட்டான். அவன் கொடுத்ததையே கொடுத்தவன் மறந்துட்டான். ஆனா வாங்கினவர் மறக்கல பாருங்க. கொடுத்தவன் மறந்துட்டான். தண்ணி கொடுத்தியே, நான் எப்ப தண்ணி கொடுத்தேன்? சட்டை கொடுத்தியப்ப, நான் எப்ப சட்டை கொடுத்தேன்? என்ன விசாரிக்க வந்தேன், நான் எப்ப விசாரிக்க வந்தேன்? ஒவ்வொருத்தரும் கேட்க கேள்வி அதுதானே. அவன் அத்தனை பேரும் கேட்கிற கேள்வி அதுதானே. அர்த்தம் கேட்கிற கேள்வி அதுதானே. என்னது? நான் எப்ப தண்ணி கொடுக்கல, நான் எப்ப சாப்பாடு கொடுக்கல, நான் எப்ப சட்டை கொடுக்கல இல்லையா? அதெல்லாம் எழுதிருக்கிற வந்து படிச்சுக்க. அவன் கேட்ட என்ன சொல்லியிருப்பாரு, நீ மேலே வா, நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஒன்று கீழே போல. அங்கே நோட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே நோட்டை காட்டுவாங்கல்ல, தாப்பா நீ என்னென்ன பன்னெண்டுல இருக்கு படிச்சுக்காப்பான்னு என்ன கொடுப்பாங்க, ஒரு புஸ்தகத்தை கொடுப்பாங்கல்ல, உட்காந்து படிச்சுக்கோ. எங்க மேலையும் கொடுப்பாங்க, கீழையும் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ மேலே சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? இந்த சிறியவனுக்கு எதை செஞ்சியோ அது எனக்கு. அப்போதான் போதும், ஓஹோ அந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம அது கொடுத்தோமே இல்லையா? ஓஹோ இந்த அக்கா வீட்டில் போய் என்ன பண்ணிட்டு வந்தோம், ஜெபம் பண்ணிட்டு வந்தோமே. ஓ இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு போயிட்டு எப்படி பாருங்க விசாரிச்சுட்டு வந்தோமே. எப்போ ஞாபகம் வரும்? இந்த சிறியல் ஒருவனுக்கு எதை செய்க அது எனக்கே செஞ்சு சொல்றாரு பார்த்தியா? அப்போதான் இவனுக்கு ஞாபகம் வருது. என்னது? ஓஹோ நம்ம அந்த போன வருஷம் பண்ணமே அது, நேற்றுக்கு பண்ணமே அது, போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பண்ணமே அது, 2000 ஒரு காலத்தை பண்ணமே அது, என்னைக்கோ செஞ்சதெல்லாம் என்னைக்கு வருது? அவனே மறந்துட்டான் இல்லையா? ஆனா கர்த்தர் கொடுத்தவன் மறந்துட்டான். ஆனா வாங்கின கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. நம்ம கையில கர்த்தர் ஒன்று வாங்குவாருன்னா கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அதை மறக்க மாட்டார். அதை பத்திரமா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார்.
அதை பத்திரமா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். இந்த பதிவுக்கு ஏற்றபடி தான் நான் சொல்றேன், என்ன குறித்து இந்த பதிவுல என்ன இருக்குதோ அதுதாங்க எனக்கு பலன். இந்த பதிவுல என்ன பதியணும்னு எனக்கு விரும்புறீங்க. இன்னைக்கு நம்மளை பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி இந்த லக்ஸர்ல, இந்த ஞாபக புஸ்தகத்துல என்ன பதியணும்னு எனக்கு நீங்க விரும்புறீங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பத்தி ஒரு நல்ல செய்தி அது பதிஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் என்ன சொல்ற, நிறைய நல்ல செய்தி வேண்டாங்க, ஒரு நல்ல செய்தி ஆகுது இல்லையா? மொத்தத்தை பத்தி எத்தனை நல்ல செய்தி? ஒரே ஒரு நல்ல செய்தி இல்லையா? இந்த ஒரே ஒரு நல்ல செய்தி அவனுக்கு கனம் மட்டுமல்ல, போக வேண்டிய உயிரையே காப்பாத்துச்சு இல்லையா? அதுக்கு பிறகு பார்த்தா எஸ்தர் சொல்றது எல்லாம் யாரு கேட்கிறான்? நேத்து தான் சொன்னான் இல்லையா? நேத்து தானே சொன்னேன், வீட கொடுன்னா வீட கொடுன்னா சொல்றான், எங்க அவருக்கு அந்த வீடு எழுதி கொடு. என்ன பண்றான்? உடனே கூட ரிசீவ் பண்ணி கொடுக்குறான் பாருங்க இல்லையா? அவருக்கு இந்த சட்டை எடுத்து கொடுன்னா உடனே எடுத்து கொடுக்குறான் பாருங்களேன் இல்லையா? வீட கொடுன்னா வீட கொடுக்குறான், மோதிரத்தை கொடுன்னா மோதிரத்தை கொடுக்குறான், சட்டையை கொடுன்னா எதை வேணாலும் கொடுக்குறான் இல்லையா? ஏன் யாரு? ஜப அபிஷேகம் பெற்றவ. நேதானாங்க சொன்ன, அதுக்குள்ள மறந்துட்டீங்களே இல்லையா? நேதானா சொல்லி அமிச்ச இல்லையா? சட்டையை கொடுனா சட்டையை கொடுக்குறான் இல்லையா? வீட்டை கொடுனா அதான் அந்த வீடு தான் வேணும்னா ஏமா சரி வேற உனக்கு வீடு தானே, ஏதோ ஒரு அப்படியே சொன்னா இந்த வீடை கூட அந்த வீடை கொடுக்குறான் பாரு இல்லையா? ஆமானி வீட்டை மொர்தெகாய்க்கு கொடுத்தா, எஸ்தருக்காக வீட்டை கொடுத்தா, கொடுனா கொடுக்குறான் பாருங்க, பேச்சே கிடையாது. ஏன்? அதான் ஜப அபிஷேகம் பெற்றவன். சாதாரண பால் கொடுன்றதுக்கும் அபிஷேகம் பெற்ற கொடுக்கறதுக்கும் அதான் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஜப அபிஷேகம் பெற்றவன் ஜபிக்கிற ஜபத்துக்கும் சாதாரணமான இருக்கிற ஜபத்துக்கும் இதுக்கு முன்னாடி எஸ்தர் கூட கொடுத்துருப்பாங்களா? ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா? உயிரை உள்ள கோலை தொடறதுக்கு அப்படி நடிகை கோலை தொட்டான் இல்லையா? எது வரைக்கும்? அந்த அபிஷேகம் வர்ற வரைக்கும் 3 நாள் அப்படி ஜப அபிஷேகம் பட்டு அப்படி நிக்கிற பத்தியா கோலை தானா வருது பாருங்களேன். கோலு நீட்டு அவன் சொல்றான் தொடு தொடுன்றான் இல்லையா? அவன் கம்மனத்தோட என்ன செய்யறான்? கோலை சீக்கிரம் தொடுமா சீக்கிரம் தொடுமான்ற பாரு. அபிஷேகம். அபிஷேகம் சும்மா இல்ல, ஏதோ ஏதோ விளையாட்டு வாக்கல்ல, ஒரு அபிஷேகம். என்ன சார் அந்த அப்படி எளிமை நின்று நீ என்ன கேட்கற, அவன் உடனே கேட்கறான் பாரு. நீ என்ன ராஜ்யத்துல பாதி கேட்கறேன், எடுத்துட்டு போதா, நான் வந்ததே வேற, நீ என்ன வேணாலும் கேளு நான் கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் நான் கேளு கொடுக்குறேன். ஏன்? அபிஷேகம். அபிஷேகம். என்ன வேணாலும் கேளு. நீ என்ன ஒரு முறையா சொன்னா எப்ப பாரு சொல்றான் இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூட்டாலும் சொல்றான், உனக்கு என்ன வேணும்? பாதி வேணுமா எடுத்துக்கோ, பாதி வேணுமா எடுத்துக்கோ. அவளும் என்னென்னமா கேட்டு பார்த்து அது இவ்வளோ கேட்க முடியல, விட்டுட்டாங்க. என்ன அவன் மட்டும் என்ன கேட்க முடியும்? வீடை கேட்டால் கொடுத்துட்டான் இல்லையா? தபால் எடுத்தா சரின்னு கொடுத்துட்டான், மோதிரம் கேட்டால் கொடுத்துட்டான், மொத்தமாக வாங்கிட்டான். அவன் பார்க்குறான் இதுக்கு மேலே என்ன கேட்குறது, சரி போ எனக்கு ஒன்று வேணா போயா வச்சுக்க, அப்படி விட்டுட்டா பாருங்களேன். ஏன்? இனி கேட்கறதுக்கே ஒன்றும் இல்லை பாருங்க இல்லையா? நீ கேட்கறதுக்கே இப்போ மொத்த கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டான் இல்லையா? ரத்தாம்பரம் தான் கொடுக்கணும், கொடுத்துட்டான் பாருங்க. பட்டி வேட்டி எங்கள் அப்பாவுக்கு கொடுனா கொடுக்குறான் பாரு இல்லையா? பட்டி வேட்டி பட்டி சட்டி கொடுன்னா கொடுக்குறான் பாருங்க. மோதிரத்தை கொடுன்னா கொடுக்குறான் பாருங்க. கோலத்துக்கு உட்கார வேணா உட்கார வைக்கிறான் பாருங்க. ஆமாம் சரி எங்கள் அப்பாவுக்கு கொடுனா கொடுக்குறான் பாருங்க. மறு பேச்சே இல்லை. ஏன்? அனாயிண்டிங். சும்மா இல்லை, எல்லாருக்கும் கிடைக்காது அந்த ஜப அபிஷேகம், அந்த ஜப அனாயிண்டிங். யாருக்கு? அவன் ஜெபிக்கிற ஜபமே வித்தியாசம் தான். அவன் ஜபத்துக்கு பழுதே கிடையாது, தடயம் கிடையாது, தாமதமும் கிடையாது. உடனே அப்படி ரிசீவ் ஆயிட்டே இருக்கு. அப்ப நம்ம செய்யற எல்லாம் பதிவு செய்யப்படுமா? பதிவு செய்யப்படும். இப்ப மொர்தெகாய் சொல்ற ஏசேக்கு சித்தனா பதிவு செய்யுமா? ஏசேக்கு சித்தனா இப்ப ஈசாக்கு என்ன செஞ்சார்? பதிவு செய்யப்படுமா? அப்ப ஏசேக்கு சித்தனா பார்க்கிற நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்கிற என்ன பார்க்கிறா? இவன் கணவர் தோன்றான், அவன் வந்து என்ன செய்யற? வாக்குவாதம் பண்றான். இவன் என்ன சொல்ல முடியும்? எனதுன்னு சொல்ல வரல பாருங்களேன். இது எங்க அப்பா விடுதுன்னு சொல்ல வரல பாருங்களேன். இது எங்க அம்மா விட சொத்துன்னு சொல்ல வரல பாருங்களேன். யாருக்கு? யாருதுன்னு சொல்ல வரல இல்ல, யாருதுன்னு சொல்ல வரல. ஈசாக்கு யாருதுன்னு சொல்ல வரல. இது எங்க அம்மா விட்டு சொத்து சொல்ல பாருங்களேன் இல்லையா? இது எங்க அப்பா கொடுத்தாரு சொல்லல பாருங்களேன். என்ன சொல்றான்? வேணுமப்பா இதை வச்சுக்கோப்பா. இது எதுல பதிவு பார்க்கிறாரு? அந்த நடவடிக்கை புத்தகத்துல பார்க்கிறார், அந்த ஞாபக புத்தகத்துல பார்க்கிறார். என்ன பார்க்கிறான்? கேட்கறதெல்லாம் கொடுத்துனே இருக்கிறானே. அப்ப கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தா கடைசி நம்ம நிலைமை என்ன ஆகும்? கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? பெருகும். எங்க கேட்கறதெல்லாம் கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகுங்க? பெருகுங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் நீ பெருக இருக்கணுமா? கேட்கறதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம பணி என்ன இல்லாம போகும் இல்லையா?
இப்போ நம்ம கணிப்பு என்ன கேட்கறதெல்லாம் கொடுத்தா, இப்போ நான் சொல்கிறேன் அவனு ஒரு கேட்குறான் கொடுத்துட்டேன், அவனு ஒரு கேட்குறான் கொடுத்துட்டேன், என்ன ஆகும்? கடைசி என்ன பார்த்து பூனை ஊதுனா கூட ஒன்று காற்று தவிர ஒன்றும் வராதில்ல, இல்லாமல் போயிடுமில்ல. இது நம்ம கணிப்பு. அவர் கணிப்பு என்ன? கேட்கறதெல்லாம் கொடுத்துனா என்ன ஆகும்? எப்போ பார்த்தாரு? ஏசைகளை வந்து கேட்டான் கொடுத்துட்டான், சித்தனை வந்து கேட்டான் கொடுத்துட்டான், இவன்டா கொடுத்துன்னு கேட்குறான். அப்போ என்ன செய்ய? கொடுத்தான்ல, எவ்வளோ கொடு? அவன் கொடுத்தான்ல, நீ எவ்வளோ கொடு? திரும்பி அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துரு. என்ன ஆயிடணும்? இவன் பார்த்து அப்படின்னு நடுங்க, என்னடா பஞ்சமனுக்கு வந்து பரதேசி இப்படி ஆயிட்டான், நம்ம இப்படி ஆயிட்டமேன்னு என்ன பண்ணிடணும்? மாமன் போ கைகால நடுங்க, அவன் காலில் வந்து விழுந்தோம். எப்பா என்ன பண்ணிடாத, உன் காலில் வேணா உடனே என்ன பண்ணாத, என்னையும் ஊராரி ஒன்று பண்ணாதப்பான்னு காலில் விழணும்ல. அபிமேலேக்கு அகுசாயம் வந்து எங்க வந்து விழுறான், அவனை பீக்கோல வந்து எங்க விழுறான்? 26ல். அவன் எல்லாம் வந்து எங்க விழுறான்? ஈசாக்க கர்த்தர் நிச்சயமா உன்னோட கூட இருக்கிறனா கண்டுபிடிச்சிட்டோம்பா, என்ன பண்ணாத, நாங்க உனக்கு ஒன்றும் செய்யல பத்தியா, நீங்க எனக்கு ஒண்ணுமே என்ன பண்ணாதீங்க. காலில் விழ வச்ச விழுந்துட்டார்ல. ஏன் விழுந்தான்? படிச்சாருல்ல. அதை எதை படிச்சாரு? அந்த நடவடிக்கை புத்தகம் படிச்சார்ல. என்னது? கேட்கறதெல்லாம் கொடுத்துனே இருக்கிறானே, கேட்கறதெல்லாம் கொடுத்துனே இருக்கிறானே, என்ன செய்யல? வாக்குவாதம் பண்ணலையே, சண்டை போடலையே. வாக்குவாதம் இப்போ சண்டை போட கூட எழுதி வைப்பாரா? இல்லை சண்டை போடுறது கூட எழுதி வைப்பாரா? இன்னைக்கு இந்த டேட்டில் இந்த இடத்துல இந்த சண்டை போட்டு, இந்த டேட்டில் இந்த நாள் இவ்வளோ மணி நேரம் இல்லையா, இந்த டேட்டு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இத்தனாம் தேதி இந்த இடத்துல காலை இவ்வளவு நேரம் இத்தனை மணி இத்தனை நிமிஷம் இத்தனை நொடி யார் யாரோட சண்டை போட்டாங்கன்னு எழுதுனவாரா? எழுதுவாரு. அவன் பார்த்தான், எப்பா என்ன செய்ய, என்ன பற்றி என்ன பண்ணிடக்கூடாது, என்னை பற்றி என்ன பண்ணிடக்கூடாது. ஈசாக்கு பார்த்தான், கிணறு போனால் போயிட்டு போகுது, நம்மளை பற்றி என்ன பற்றி போயிடக்கூடாது, ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாது, நம்மளை பற்றி ஒரு தவறான செய்தி எங்க பதிவிஞ்சிடக்கூடாது, அந்த ஞாபக புஸ்தகத்தில் பதிந்திடக்கூடாது என்பதில் ஈசாக்கு கவனமாக இருந்தான். நம்மை பற்றி ஒரு ஞாபகம் என்ன வந்துடக்கூடாது, ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் நினைச்சிடக்கூடாது, பதிஞ்சிடக்கூடாது. ஒரு புள்ளி பட்டுருச்சுன்னா நீ எடுக்கவே முடியாதுங்க. ஒரு கரை விழுந்துச்சுன்னா நீ எடுக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. 1 ராஜாக்கள் 13:14 நினைக்கிறேன், 1 ராஜாக்கள் 13:14 நினைக்கிறேன், 1 ராஜாக்கள் 13:15 1 ராஜாக்கள் 15 4ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம். ஏதோ ஒன்று எழுதாம தான் விட்டா என்ன? ராங் இன்ஃபர்மேஷன் பதிவு செஞ்சுச்சுன்னா பதிவு தான், நீ நீக்கவே முடியாது. நம்மளை பற்றி ஒரு தவறான செய்தி மேல பதியுமானால் அதுக்குரிய பலன் நிச்சயமா உண்டு. எது புத்திசாலித்தனம் தெரியுமா? செஞ்சுட்டு பிறகு ஐயோ ஆண்டவரே செஞ்சுட்டப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா, அது அல்ல. செய்யறதுக்கு முன்னாடியே, என்னை பற்றி ஒரு தவறான செய்தி மேல பதியறதுக்கு முன்னாடியே நான் விவேகமாக இருந்து, ஜாக்கிரதையாக இருந்து, கவனமாக இருந்து, என்னை பற்றி ஒரு தவறான செய்தி அந்த ஞாபக புஸ்தகங்களை பதியாம பார்க்குற மத்தியா, அதாங்க புத்திசாலித்தனம். அதுக்கு தாங்க அபிஷேகம், அதுக்கு தாங்க அபிஷேகம். இப்போ ஈசாக்கு பற்றி பதிவு இருக்குமா? மேலே என்ன பதிவு இருக்கும்? அவன் வாக்குவாதம் பண்ணவே இல்லை, வாக்குவாதம் பண்ணவே இல்லை. அவன் என்ன செய்யவே இல்லை? சண்டை போடவே இல்லை. அவன் விவாதம் என்ன செய்யவே இல்லை? பண்ணவே இல்லை. அவன் இப்படி செய்யவே இல்லை, அவன் அப்படி செய்யவே இல்லை. ஒரு தவறான செய்தியே அந்த பதிவிலிருந்து அவன் பதியாம என்ன செஞ்சிட்டானா, தன்னை பார்த்து கொண்டான். கர்த்தர் பார்த்தா, ஏசேக்க பார்த்தா, சித்திரவை பார்த்தா, ரெண்டு என்ன செய்யலைன்னா அவன் ஒண்ணுமே செய்யல. அவனை பற்றி ஒரு தவறான செய்தி மேல பதில பார்த்தா ரேகோபோத். இது வரைக்கும் வந்து 3வது வரணும் இல்லை, ஏன் வரல? அங்க பார்த்தாரு, அவனுக்கு வச்ச காரியத்தில் அவன் நல்ல செய்தியை பதிய வச்சுட்டான். இதுக்கு பிறகு என்ன கிடையாதுன்னா அவனுக்கு அந்த காரியம் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை தேவன் என்ன செஞ்சான். அவன் செய்தால் என்ன செய்யல, குறுகி போகல, அவன் பெருகி கொண்டே இருந்தான். ஏன் பெருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனை பற்றி தான் நல்ல செய்தி அவன் வாழ்க்கையில் வந்துச்சு இல்லையா? அவனை பற்றி நல்ல செய்தி வாழ்க்கை இருந்துச்சு. எஸ் சார், ரூத் 3ஆம் அதிகாரத்தில், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ரூத்தை பற்றி ஒரு செய்தி இல்லையா? ரூத் 3ஆம் அதிகாரத்தில் ரூத்தை பற்றி ஒரு அருமையான செய்தி. என்ன செய்தி? ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அவளை பற்றி ஒரு அழகான செய்தி. 10-11 பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக,
போகாததினால் பார்க்கிலும் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே பயப்படாதே, செய்வேன். நீ குணசாலி என்று இப்ப ரூத்துக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்க போறார் இல்லையா? ரூத்துக்கு பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க, எதை வச்சு கொடுக்க போறாரு? அவரை பற்றியதான ஒரு நல்ல செய்தி பதிஞ்சிருச்சு. நீ குணசாலி என்பதை என் ஊரர் அத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க. நான் நினைச்சேன் இவன் வந்தா ஏதோ கோதுமாருக்கு வந்தா எப்படி மேலே வேலை முடிஞ்சா மூட்டை பிடிச்சிக்கலாம் அடிக்கணும் வித்துட்டு காசை வேணும் போவான்னு பார்த்தா இவன் எதெல்லாம் விசாரிச்சு வச்சிருந்துக்கிறான். இந்த பிள்ளை யாரு, இவன் என்ன செய்யறான், இவன் மாமியாருக்கு என்ன செஞ்சா, இவன் மருமகளுக்கு என்ன செய்யறான், மொத்தமே சேர்த்துக்கிறான். பாரு, உன் மாமியாருக்கு நீ செய்ததும், இவன் மாமியாருக்கு அழகா சொல்றான் பாருங்களேன், நீ உன் மாமியாருக்கு செஞ்சதையும். என் ஊரர் எல்லாரும் என்ன சொல்றாங்க உன்னை பத்தி? நீ உன் மாமியாருக்கு செய்ததையும் பார்த்திருக்க இல்லையா? நீ உன் மாமியாருக்கு செய்ததை எனக்கு நன்றா என்ன செஞ்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். மரணம் அடைந்த பின்பு தாயையும் ஜென்ம தேசத்தையும் அறியாதிருக்கிற வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமா என்ன பதிவு இருக்கு. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அழகா சொல்றார் இல்லையா? எனக்கு விவரமா ஒன்னு ஏதோ அறகுறையா இல்ல, கிளீனா சொல்றாங்க. நீ வீட்டில் எப்படி நடந்த, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, உன்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கு, உன்னுடைய ஒர்க்கிங் லைஃப் எப்படி இருக்கு, உன்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கு, எப்படி இருக்கிற கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க இல்லையா? இவன் எங்கே கிடக்கிறான், அவன் எங்கே கிடக்கிறான் இல்லையா? மடுவெங்க மதுகங்க இல்லையா? இவன் ஒரு குழந்தை குடிச்சல எந்த மரத்தில் எந்த குடிச்சு போட்டு எங்க உட்கார்ந்தாலும் தெரியல. இவளை பத்தி எங்க பேசப்படுது? அரண்மனையில் பேசியிருக்காங்க பாரு. உன்னை பற்றி என்ன, இதெல்லாம் பற்றி எதையெல்லாம் பற்றி இல்லை, எதையெல்லாம் பற்றி? உன் புருஷன் மரணம் அடைஞ்சதுலேருந்து இல்லையா? இப்போ நீ மோவாப்பில் எப்படி நடந்துகிட்ட, பெத்லகேமில் வந்து எப்படி நடந்துகிட்ட, உன் மாமியாருக்கு நீ என்ன செஞ்ச, உனக்கு நீ என்ன செஞ்ச, உன்னை பற்றி நீ எவ்வளவு கரிசனையா இருக்கிற, உன்னை மாமியாரை பற்றி எவ்வளவு கரிசனையா என்பதை பற்றி எல்லாம் எனக்கு விவரமா. அப்போ மொத்தம் ஒரு நோட் எல்லாம் கையில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு இந்த படிச்சுக்க பிள்ளைய பத்தி இல்லையா? இப்ப சாதாரணவங்களுக்கு சோறு போடல இல்லையா? இந்த வீட்டு என்ன பண்ணி இங்க சாப்பிட்டுக்கோமா, இந்த வறுத்த பயிர் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சும்மா கொடுக்கல. இந்த காரியம் என்ன பண்ணு, நீ துவைச்சிக்கோ சும்மா கொடுக்கல. இந்த இடத்துல தங்கிக்கோ சும்மா கொடுக்கல. எதை வச்சு? விவரமாய் அறியப்பட்டது. ஒரு சாதாரண மனுஷன் வறுத்த கீழே கொட்டுற கோதுமையை கையில கொடுக்கறதுக்கே விவரமாய் அறிவான்னு சொன்னா, உன்னதமான ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மை பற்றி எவ்வளவு அறிவார்? உன்னுடைய பர்சனல் லைஃப் அறிவாரா? அந்தரங்கமான ஜீவியத்தை அறிவாரா? உன்னுடைய ஃபேமிலி லைஃப் அறிவாரா? குடும்பத்தில் எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எப்படி, உன் குடும்ப வாழ்க்கை எப்படி, உன்னுடைய சமுதாய வாழ்க்கை எப்படி, உன்னுடைய ஒர்க்கிங் லைன் எப்படி அறிவாரா? அத்தனை அப் டு பாட்டம் வரைக்கும் கிளியரா அறிஞ்ச பிறகுதான் அப்ப கவனம் பார்த்திருக்க. என்ன பார்த்திருக்கிறா? நம்மளை பற்றி ஒரு பேட் நியூஸ் எங்க போயிடக்கூடாது, மேல போயிடக்கூடாதுன்றதுல ரூத்து ரொம்ப கவனமா இருந்திருக்கிறா. ரொம்ப கவனமா இருந்திருக்கிறா. நம்மளை பற்றி போவாஸ் என்ன செய்யக்கூடாது. இந்த போவாஸ் யாருன்னு அவளுக்கு தெரியாது இல்லையா? இந்த போவாஸ் யாருன்னு கூட வந்து சொன்ன பிறகுதான் தெரியும், அப்பா நம்ம சொந்தக்காரன் இல்லையா? இன்னும் குளிர் பிடிச்சிட்டு அவளுக்கு என்ன பிடிக்கும்? இப்ப சொந்தக்காரன் மத்தியில் இருக்கணும்ல இல்லையா? பழகாத மத்திய எப்படி போகலாம், போடா அப்படி போனா அப்படி போனான்ல, யாரா பார்த்துருவாங்களா, யாரா பார்த்துருவாங்களா? நான் சொல்றேன், இன்ன வரைக்கும் பேக்கரிக்கு நான் போறதே இல்லைங்க. எதுக்கு? என்ன பார்த்துருவாங்களா, என்னத்துக்கு நமக்கு வம்பு? இங்க பார்த்துருவாங்களா, அங்க பார்த்துருவாங்களா, இங்க பார்த்துருவாங்களா, எங்க பார்த்துருவாங்களா, இங்கே நின்னுக்கிறாரு பார்த்துருவாங்களா, இங்கே உட்காந்துக்கிறாரு பார்த்துருவாங்களா, நமக்கு என்னத்துக்கு வம்பு? நிற்க வேணாம், உட்கார வேணாம், போயினே இருந்துடலாம். ஏன் நீங்க நம்ம சொல்ல வரேன்னா, சொந்தக்காரன் தெரியறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கவனமா நடந்திருப்பானா, இப்ப என்னவா மாற போறான்? சொந்தக்காரி கல்யாணம் ஆகிறது அப்புறம் கட்ட பிரச்சனை, சொந்தக்காரன் இன்னும் எவ்வளவு கவனமா நடந்திருப்பா. இன்னைக்கு நம்மளை பற்றி என்ன செய்து ஒரு இடத்துல 13 விரும்புறீங்க, அவங்க தப்பா புரிஞ்சா பேசிட்டு போறாங்க. நான் என்ன பண்ணட்டும் இல்லையா? அவங்க தப்பா பேசினா
அவங்க பேசுறது எனக்கு என்ன கிடக்குது? ஏன்னா அவங்க கொடுக்குறது நின்று போச்சா, என்ன வாங்குறது நின்று போச்சா, உனக்கு கொடுத்து நின்று போச்சா? இவங்க கொடுத்து நின்று வைக்காது, அங்கே கொடுத்து நின்று போயிடும். இந்த ஊராரில் ஒரு செய்தி இவளை பற்றி ஒரு தப்பான செய்தி என்ன இருக்கும்? என் ஊரார் எல்லாரும் என்ன சொன்னாங்க உன்னை பற்றி? நீ குணசாலின்னு சொன்னாங்கல்ல. யாராவது ஒரு ஆள் எப்பா அந்த பிள்ளையா அப்படின்னு நான் எனக்கும் அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் எது பொறுக்க வேண்டியதுதான், கதிர் பொறுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு ஏன் கடைசி வரை கதிர் பொறுக்கினே இருக்கிறோம்? நம்மளை பற்றி தான ஒரு இம்ப்ரமேஷன் மேல போயிடுச்சு. நம்மை பற்றி தான தவறான செய்தி மேல பதிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஏன் நீ கதிர் பொறுக்கினே இருக்கிற? அது இன்னொரு மேல சொன்னா ஏனுக்கு உன் நிலைமை மாறல? வரும்போது கதிர் பொறுக்கணும் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மாசம் ஆகுது? எத்தனை மாசம் ஆகுது? இத்தனை வருஷம் சபைக்கு வந்தாச்சு இல்ல? மோவாளுக்கு வந்து இப்ப எப்படியே வந்தலாம், ஓகே நோ ப்ராப்ளம். ஆனா இப்ப எங்க வந்திருக்கிற? பெத்தனங்களை வந்திருக்கிற, அப்பத்தின் வீட்டுகளை வந்திருக்கிற, சொந்தக்கார நிலத்துக்குள்ள வந்திருக்கிற, சொந்த இடத்துக்குள்ள வந்திருக்கல, அவன் எஜமானி மாற வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறல்ல. இந்த இடத்துக்கு இன்னொன்னு கதிர் பொறுக்கணும் என்ன அர்த்தம்? ஆரம்ப நாள்ல கதிர் பொறுக்கிறது நியாயம் இல்லையா? ரூப வந்தவன் என்ன செஞ்சா கதிர் பொறுக்கிறது நியாயம், ஓகே அது நிலைமை. ஆனா நாளை படிப்படி மாறிச்சு இல்ல? கதிர் பொறுக்கின வெயில் இருந்தவன் நிழலுக்கு வந்தான்ல, வெயில இருந்து எங்க வந்தா? கூட உட்கார வச்சுட்டான்ல, இந்த கூடத்துல உட்காரமான்னு சொல்லிட்டான்ல. சாப்பாடு எல்லாம் வந்தா சாப்பாடு கிடைச்சிருச்சு இல்ல இல்லையா? ஒண்ணுமே இல்லாத வந்தா ஒண்ணு எல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல, உறவை கிடைச்சிச்சு இல்ல, கிடைச்சா என்ன கிடைச்சிச்சு? உரிமையும் கிடைச்சிருச்சு இல்ல. அப்ப படிப்படியா மாறிச்சு இல்ல. ஏன் மாறிச்சு? அவளை பற்றி தான ஒரு நல்ல செய்தி மேல பதிஞ்சிருச்சு. அதனால பரலோகம் பார்த்துச்சு, உன்னை பற்றி எனக்கு விவரமாய் சொல்லப்பட்டது. அப்ப நம்மளை பத்தி எப்படி சொல்லுவாங்க? சொல்றதுக்கு ஆள் இருக்கா? மத்தேயு 18:10, மத்தேயு 18:10, மத்தேயு 18:10. இந்த சிறியல ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எப்படி இரு. நான் வழக்கமா சொல்லுவேன், இந்த எச்சரிக்கை படி எங்க வைப்பாங்க தெரியுமா? ஒன்று டிரான்ஸ்ஃபர்ல வைப்பாங்க, இன்னொன்று பார்த்தா அபாயகரமான வளைவு. நீங்க பரமண வழியா மேல்பட்டு போனீங்கன்னா ஒவ்வொரு டர்னுக்கும் போர்டு வச்சிருப்பாங்க, எச்சரிக்கை அபாயகரமான வளைவு அப்படின்னு அர்த்தம். கீழே விழுந்தீங்கன்னா எலும்பு கூட கிடைக்காதுன்னு அர்த்தம். கீழே விழுந்தீங்கன்னா நான் சொல்றேன், அப்படி போற மாதிரி ஒரு 2 முறை முன்ன போனேன், அப்படி எட்டி பார்த்தேன். நான் சொல்றேன் அவ்வளவுதான், கீழே கீழே விழுற மாதிரி இருந்தது, அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு வந்துட்டேன். சும்மா அப்படி ஓரம் நிப்பாட்டி அப்படி எட்டி பார்க்கலாம், அப்படி கீழே பார்க்குறோம், ரோட்ல இருந்து அப்படி கீழே பார்த்தா நான் சொல்றேன் பார்க்கும் போதே அப்படியே கை காலம் நடுங்குது. அங்க வைக்கிற ஒரு அபாயகரமான எச்சரிக்கை போர்டு அங்க வைக்கிறான். என்னது? இந்த பள்ளத்துல விழுந்து என்ன கூட கிடைக்காது, எலும்பு கூட கிடைக்காது உனக்கு. ஒரு இடத்துல போர்டு வைக்கிற எலும்பு மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? டிரான்ஸ்போர்ட் எங்க வைக்கிறா? அங்க வைக்கிறான் போர்டு, என்ன மட்டும் கிடைக்கும்? மண்டவோடு மட்டும்தான் மிச்சாகும், மண்டவோடு மட்டும்தான் மிச்சாகும். இந்த கையெலும்பு காலெலும்பு மட்டும்தான் மிச்சாகும், வேற ஒண்ணு கூட கிடைக்காத மகனே பத்திரமாருன்னு வச்சுட்டான் இல்லையா? அடுத்து எங்க வைக்கிறான்? அபாயகரமான வளைவு, அங்க என்ன கூட கிடைக்காது. இங்கேயாவது பரவாயில்ல எலும்பு கிடைக்கும், அங்க என்ன கிடைக்காது. அவ்வளவுதான், நீ எத்தனை தீயெலும்பு படையா தேடினா கூட என்ன கிடைக்காது, எலும்பு கூட கிடைக்காது போர்டு வைக்கிறான். அந்த போர்டு இங்க வைக்கிறாரு பாருங்களேன், எங்க வைக்கிறாரு? எங்கெங்கோ வைக்க வேண்டிய போர்டு எங்க வைக்கிறாரு? இந்த சிறியல ஒருவனை குறித்து என்ன பண்ணாத, அற்பமா நினைக்காதபடி எப்படி இரு, எச்சரிக்கையா இரு. இல்ல எலும்பு கூட கிடைக்காது, இல்ல எலும்பு மட்டும் தான் மிஞ்சும். வாசி வாசி. ஒருவனை அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இரு. அப்ப என்ன வச்சிருக்கிறாரு? நம்மளுக்கு தெரியாது உளவுப்படியா நம்ம கிட்ட வச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க என்ன வைக்கிறாங்க? உளவுத்துறை வைக்கிறாங்க இல்லையா? உளவுத்துறை வைக்கிறாங்க இல்லையா? நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? உளவுத்துறை வச்சிட்டு இருக்கிறார். என்ன செய்வாம? நீ அசஞ்சா கூட இப்படி அசஞ்சான், இப்படி பார்த்தா, இப்படி யோசிச்சா, இதெல்லாம் பார்த்தாங்க, இப்படி எல்லாம் பேசினாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கினாங்க. பேசினாங்கன்னு சொல்லுவோம், பேசிக்கினாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நீ எங்கேயுமே தப்ப முடியாது, நீ எந்த இடத்துலையும் தப்ப முடியாது. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என் பரமபிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள். என் பரமபிதாவின் முகத்தை என்ன செய்கிறார்கள்? தரிசிக்கிறார்கள். எதுக்கு தரிசிக்கிறாங்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சு ரிப்போர்ட் உடனே மேல போகுது. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காலையில் எவ்வளவு நேரத்துக்கு எழுந்தாங்க, அதில் இருந்து இல்லையா? நீ 7 மணிக்கு எழுந்தாலும் 7 மணிக்கு தான் எழுந்தா ரிப்போர்ட் மேல போகுது.
8 மணிக்கு எழுந்தா 8 மணிக்கு தான் எழுந்தாங்க ரிப்போர்ட் மேலே போகுது இல்லையா? இன்னைக்கு என்னென்ன செஞ்சோன்ற அத்தனை ரிப்போர்ட்டும் இன்னைக்கு யாரும் இந்த அளவுக்கு யோசிக்கிறதே இல்லைங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு யாரும் நம்ம என்ன செய்யறதில்ல, நான் சொல்றேன், நமக்குரிய தேவ தூதர்கள் நம்மளை குறித்து மேல ரிப்போர்ட் கொண்டு போவான்னு எனக்கு யோசிப்பீங்க. கிடக்கிறான் போ வேலையை பாரு, அவன் கிடக்கிறான் வேலையை பாரு, அவன் வேலையை தான் பார்த்தான். இதுக்கு செய்தி சொல்றான் பாருங்கள, எதை செய்தி சொல்றான்? இப்ப யாரோ சொல்றாங்க எங்க கத்திர கவனம் பத்திரமா இரு, அவன் கிடக்கிற இதையும் சொல்றாங்க. எதெல்லாம் மேல போது பாருங்க, அசஞ்சா கூட மேல போயிடும். ஒரு பக்கம் இவன் மேல போறான் இல்லையா, மறுபக்கம் எதிரியும் மேல போறான் பாருங்களேன். வெளிப்படுத்து 12:10 பாருங்க, வெளிப்படுத்து 12:10 பாருங்க. அப்பொழுது சத்தம் உண்டாயிற்று, சின்ன சத்தம் அல்ல, என்ன சத்தமா? பெரிய சத்தம் உண்டாச்சான். வல்லமையும் ராஜ்யமும் உண்டாயிற்று, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரரை குறித்து குற்றம் சாட்டுகிறவன் யார் இருக்கிறான்? ஒரு பக்கம் யார் போற மேல? இவன் விட்டா கூட இவன் மாட்டான். எப்படி இருக்கணும்? முள்ளுக்கு மத்தியில் இருக்கிறோம் நம்ம. இது யாரும் யோசிக்கிறதே இல்லை. கிடக்க பார்த்துக்கலாம், போ பார்த்துக்க, அவன் பார்க்கறான் பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. ஆண்டவர் பாப்பா பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. இவனும் சொல்லுவான் இவனும் சொல்லுவான் இல்லையா? சரி, இவனுக்கு ஒரு பாசம் என்னது, சரி நம்ம ஆளுங்க சரி எப்படி செய்யலாம், சரி 1-2 விடலாம் நான் கூட இவனை சொல்றான் போயிட்டு. இப்படி எல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி எல்லாம் நடக்கிறாங்க. நீங்க பாருங்க இவரை பாப்பா, ஏன்னா நீ என்ன சொல்லலையே, இதெல்லாம் நீ என்ன செய்யல, நீ சொல்லலையே, இவன் வந்து சொல்றான் இதெல்லாம் எப்படா நடந்துச்சு, இவர் கேட்பார் இல்லையா? அதான் பவுல் சொல்றாரு, எப்பா இந்த சூரியனை அஸ்தமிக்கிறது முடி என்ன பண்ணிடு, கொஞ்சம் உட்காந்துருப்பா, சூரியன் அஸ்தமிக்கிறது முடி என்ன பண்ணிடு, சீக்கிரமா காம்பரஸ் பண்ணிடுப்பா. மற்ற இயேசு சொல்றாரு, சூரியனை அஸ்தமிக்கிறபடியால இல்ல, எவ்வளவு சீக்கிரம் காம்பரஸ் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆயிடு. அப்புறம் மேல இருந்து பார்க்கறது முன்னாடி ஒன்னாயிடு, இல்லைன்னு வச்சுக்கோங்க கதை கந்தலாய் போயிடும். பவுல் என்ன சொல்றாரு, சாயங்காலம் வரைக்கும் டைம் சொல்லிட்டார் இல்லையா? ஆனா இயேசு என்ன சொல்றாரு, இந்த சாயங்காலம் வரைக்கும் கதையே கிடையாது. மத்திய 5 பாருங்க, சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து உன் சகோதரனை கூட உனக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இல்லையா, ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போது சீக்கிரமா, எப்படி இவன் கீழந்து மேல போறதுல நீ ஒருமன் ஆயிடு. அவன் தேவதூதம் போனாலும் சரி, அவன் பிசாசு போனாலும் சரி இல்லையா? பவுல் சொன்னாரு சாயங்காலம் வரைக்கும் டைம் என்றாரு. இயேசு சொல்ற அந்த சாயங்காலம் டைமே கிடையாது. எனக்கு நீ சாயங்காலம் நைட் 12 மணி வரல எடுப்பேன் இல்லையா? இப்போ நமக்கு 8 மணினா விளையாட்டுக்கு வரும், 10 மணிக்கு வரும், 10 மணினா 12 மணிக்கு வரும், 12 மணினா 2 மணிக்கு வரும் இல்லையா? இப்போ நமக்கு என்ன, இப்போ ஆராதனை 10 மணின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரத்துக்கு 10 மணி தானே, 12 மணிக்கு பண்ண கூட போதும் இல்லையா? இப்போ 12 மணி நேரத்துக்கு வருவீங்க, 2 மணிக்கு வருவீங்க, 2 மணி 4 மணிக்கு வருவீங்க இல்லையா? 6 மணிக்கு ஜெபம்னா 7 மணிக்கு போவீங்க, 6:30 மணிக்கு போவீங்க, 8 மணிக்கு போவீங்க, அப்படி தான் போவீங்க. இதுங்க டைமுக்கு போவீங்க, போக மாட்டோம்ல. அவன் பார்த்தான் சரி 7 மணின்னா, அப்போ 7 மணி அவன் நினைப்பான் சாயங்காலம் 6 மணி தானே, சாயங்காலம் 7 மணி வரல இருக்கு, சாயங்காலம்ன்றது 7 மணி 59 நிமிஷம் 59 செகண்ட் வரைக்கும் இதுதான் சாயங்காலம் தான். சாயங்காலம் 7 மணி 59 நிமிஷம் 59 செகண்ட் வரைக்கும் சாயங்காலம் தான். 8ன்னு வந்தால் தான் இரவு. அப்போ வேணும் பார்ப்பான், சாயங்காலம் தானே இன்னும் டைம் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது அப்படி பார்ப்பான்ல. ஏசு சொல்லிட்டா இந்த டைமுக்கு வேலையே கிடையாது, சீக்கிரமாக போயிடு. எங்கேருந்து இவன் கீழேருந்து என் மேலே எப்போ போவான் தெரியாது. அவன் எப்போ பண்ணாலும் உடனே போகலாம், 1 மணி நேரம் கழித்து போகலாம், மத்தியானம் போகலாம், நாளைக்கு போகலாம், போகாமல் கூட இருக்கலாம், ஆனால் போயிடுவான். அவன் எப்போ போவான்னு யாருக்கும், எதிரி எப்போ போவான்னு யாருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. இவனை பிடிச்சி வைக்கலாம், சரி பாவம் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம், ஆண்டவர் ஏதாவது கொடிச்சிருவாரு, தண்டிச்சிருவாரு, ஆண்டவர் ஏதாவது கொஞ்சம் இறக்க மாட்டோம், அதுக்குள்ளே ஏதாவது பண்ணு 1-2 வசனத்தை சொல்லி ஏதாவது ரெடி பண்ணட்டும் அப்படின்னு இவனாவது வெயிட் பண்ணுவான். யாரு? நம்ம தேவதூதன் இல்லையா? இவன் என்ன பண்ணுவான், எந்த வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துன்னு இருப்பான்ல, அவன் எப்போ போவான்னு தெரியாது. அதான் இயேசு சொல்லிட்டான், அவன் எப்போ வருவான்னு தெரியாது. என்கிட்ட செய்தி வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட செய்தி வந்துருச்சுன்னா என்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரூத்தை கொடுத்து போவாஸ் கடை செய்தி போகிற வரைக்கும் ரூத் புத்திசாலி இல்லையா?
இப்போ இப்படி சொல்கிறேன்னா நீ தப்பாக பழங்கிக்காதீங்க. நீ வாலிபரும் ஐஸ்வர்யம் வாலிபன் பிள்ளையே போகாதான்னு சொன்னார் இல்லையா? இப்போ யாரும் அந்த பையன் போகிறான்னு திரும்பி பார்த்தா என்ன இருக்கும்? இந்த ரூத் என்ன செஞ்சா? இந்த ரோட்ல போற அத்தனை பேர் திரும்பி திரும்பி பார்க்கறான்னு இருப்பான். ரூத் என்ன பண்றா? ரோட்ல போற ஒரு ஆளை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். அத்தனை பேரையும் பார்க்கறா, அத்தனை பேசுறான்னு சொல்லிட்டு வேணாம். நம்ம வேலை என்ன வேலை? எந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இவன் பார்ப்பான். இல்லைங்க சும்மா தான் பிள்ளை அப்படி திரும்பிச்சவங்க சொல்லியிருப்பான் இல்லையா? இவன் நம்ம சொல்லியிருப்பான். ரெண்டு பேரும் மேலே போறாங்களா? இந்த தேவதான் என்ன பண்ணியிருப்பான்? தப்பான செய்தி வேண்டப்பா, பாவம் பிள்ளை, அது இப்போதான் கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல விடு, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பான்ல. இவன் என்ன பண்ணியிருப்பான்? இல்லைங்க இப்படி எல்லாம் பண்ணாங்க, இப்படி எல்லாம் பண்ணாங்க, இப்படி எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா போறவன் எதுக்கு தான்? சொல்றதுக்கு தான் நான் போறான். எப்படி எல்லாம் சொல்லுவான். இந்த ஒரு செய்தி அவர் மேலே கிட்ட போய் என்ன இருக்கும்? ரூத்தை பற்றி தானே ஒரு செய்தி. ஒரு நபர் அவங்க சொல்றதெல்லாம் சும்மாங்க, இப்படிதான் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன இருக்கும்? கடைசி வரைக்கும் கதிர் பொறிக்கும் தான் நினைக்கணும். இன்னைக்கு ஏன் நம்ம எதிர்பார்த்த மேன்மையை இன்னைக்கு பெற முடியல? இன்னைக்கு ஏன் எதிர்பார்த்த ஒரு ஆசுவத்தை பெற முடியல? நம்மளை குறித்ததான ஒரு தவறான செய்தி தேவ சமூகத்தில் போய் எட்டிடுச்சு. இன்னைக்கு ஏன் நம்ம நிலைமை மாறல? இன்னைக்கு ஏன் நம்ம நிலைமை உயரல? இன்னைக்கு ஏன் ஏசேக்கிலே இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம சித்தனாவில இருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம கதிர் பொறுக்கினே இருக்கிறோம்? எத்தனை வருஷம் கதிர் பொறுக்குவே? எப்பவும் நிலைமை மாறும். உன் நிலைமை என்னைக்கு மாறும்? உன் நிலைமை என்னைக்கு மேன்மைப்படும்? என்னைக்கு நல்ல செய்தி உன்னை குறித்த மேலே பதியுதோ அன்னைக்கு தான். அவன் சொல்றான், உன்னை பற்றி முழு ஜாதகமும் என் கையில் இருக்குமா? உன்னை பற்றி டோட்டல் ஜாதகமும் என் கையில் இருக்கு. இப்போதான் வந்தான் இல்லையா? இன்னைக்கு தான் அவன் நிலத்துக்கு போய் நிற்கிறான். இப்போதான் அவன் வரான். இப்போதான் வந்தான். இப்போதான் உட்காந்து என்னம்மா இப்போதான் அவன் கேட்கறான், யார் இந்த புள்ளன்னு கேட்டான் இல்லையா? யாருன்னு புள்ள கேட்டவன் கையில ஜாதகமே போயிடுச்சு. இவ யாரு, என்ன ஊரு, என்ன வயசு, மோவாப்பால் என்ன நடந்துச்சு, அங்க யார் யாரு சத்தா, இங்க யார் யாரு வந்தா, என்ன நடந்துச்சு, எங்க தங்கனா, என்ன சாப்பிட்டா, அவ இப்ப இந்த கூடாரத்தில் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, எத்தனை நிமிஷம், எத்தனை மணி, எத்தனை நொடி, டோட்டல் டீடைல்ஸ் யாருக்கு போயிடுச்சு? நான் போவாஸ்க்கு போயிடுச்சு. அவன் சொல்றான், உன்னை பற்றி உன் ஜாதகமே என் கையில் இருக்குமா? நீ உன்னிட சொல்ல வேண்டாம். உன்னை பத்தி உன்னிட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை. யாருன்னு மட்டும் தான் கேட்டான். இந்த பிள்ளை யாருன்னு கேட்டான், அவ்வளவுதான். அதானே கேட்டான். ரெண்டாவது என்ன கேட்கிறான்? யார் அந்த பிள்ளை புதுசா இருக்குன்னு கேட்டான் இல்லையா? போஸ் என்ன கேட்கிறான்? ரெண்டாம் அதிகாரத்தில் 5 வசனம் பாருங்க. வைக்கப்பட்ட நோக்கி இவ எந்த ஊருன்னு கூட அவனுக்கு தெரியாது இது வரைக்கும். இந்த மோவாபிய பெண்கள் யாருன்னா கேட்டான். இந்த பிள்ளை புதுசா இருக்க யாரு கேட்டான், அவ்வளவுதான் இல்லையா? என்ன கொடுத்துட்டாங்க? ஆரம்பிச்ச மாதிரி எங்க மோவாபில ஆரம்பிச்சவன் எங்க வந்து முடிக்கிறான். அடுத்து எங்க முடிக்கிறான் பாருங்க, எப்படி முடிக்கிறான் பாருங்க. இப்பதான் இந்த அறுக்கிற கட்டிகளை பொறிகளுக்கு கேட்டால் கொஞ்சம் அந்த கடைசி வார்த்தை பாருங்க. இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிட்டு. எதுவரை முடிக்கிறான்? மோவாப்புல பிறந்ததுல ஆரம்பிச்சு கல்யாணத்துல ஆரம்பிச்சவன் இப்ப கொஞ்ச நேரம் தான் ஆச்சரியத்தினால முடிக்கிறான் பாருங்க. உன்னை பற்றி எல்லாம் விவரமாய் சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்மளை பத்தி விவரமா சொல்லுவாங்களா? இன்னைக்கு நம்மளை பத்தி விவரமா சொல்லுவாங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க? நம்மளை பற்றி விவரமா என்ன சொல்லியிருப்பாங்க மேல? அதுதான் அவளை என்ன பண்ணுச்சு? அவ கதிர் பொறுக்கிறவள கொண்டு அடைக்கலம் கொடுக்க வச்சுச்சு, உறவை கிடைக்க பண்ணுச்சு, உரிமையும் கிடைக்க பண்ணுச்சு. இன்னைக்கு உறவும் உரிமையும் எப்ப கிடைக்கும் தெரியுமா? உன்னை பற்றியும் என்னை பற்றியும் நல்ல ஒரு செய்தி பதிய வேண்டிய இடத்துல பதியணும். இன்னைக்கு உறவும் உரிமையும் கிடைக்க வேண்டுமானால், இன்னைக்கு உறவும் உரிமையும் கிடைக்க வேண்டுமானால் நம்மை குற்று பதிய வேண்டிய இடத்தில் நல்ல செய்தி பதியுமானால் உனக்கு உறவும் கிடைக்கும், உரிமையும் கிடைக்கும். இன்னைக்கு உறவும் இல்லை, உரிமையும் இல்லை. எப்படிதான் இருக்கிறேன்? இன்னைக்கு அவன் நினைச்ச வெளியில போனா போயிடணும். கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு உரிமையும் கிடைக்கல, உறவும் கிடைக்கல.
ஏன் கிடைக்கல? நல்ல செய்தி நம்மை குட்டு விவரமாய் சொன்னவர்கள் கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. இல்லாத ஒன்றை அவன் சொல்லல. அவன் என்ன செஞ்ச அழகா சொல்ற பாருங்க போவாஸ் இல்லையா? அந்த 10ஆம் வசனம் படிமா. அந்த 10ஆம் வசனம் பாருங்க. 2:10 சாரி 11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு. அப்ப புருஷன் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டான். ஒரு ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, மோவாப் அங்க இருக்கு, பெத்லகேம் இங்க இருக்கு, அங்க என்ன செஞ்சானுங்க சொல்றான் பாரு. மோவாபு 1.5 நாள் பயணம், 30 மைல். பெத்லகேமுக்கும் மோவாப்புக்கும் 30 மைல். மோவாப்புக்கும் பெத்லகேமுக்கும் 30 மைல். இங்கிருந்து திருவண்ணாமலத்தோடு வச்சுக்கோங்களேன், 30 மைல். மோவாப்புக்கும் இஸ்ரவேலுக்கு பெத்லகேமுக்கும் 30 மைல். இந்த சவக்கடலை தாண்டினா மோவாப். சவக்கடல் தான் குறுக்க இருக்குது. அந்த சவக்கடலுக்கு இந்த பக்கம் பெத்லகேம், சவக்கடலை தாண்டிங்கன்னா மோவாப். அங்கே தான் பின்னாடி மேப்பில் பார்த்தா தெரியும். இப்போ பார்க்க வேண்டாம், நேரம் நமக்கு அது வேண்டாம், போக வேண்டாம். மோவாப்பில் என்ன நடந்துச்சு? 1.5 நாள் பயணம். ஒரு யூதன் ஒரு நாளைக்கு 20 மைல் நடக்குமா. பகல் மட்டும் தான் பயணம் பண்ணாமல் நைட்டில் பயணம் பண்ண மாட்டான். ஒரு யூதனுடைய பழக்கம் அது. பகலை பயணம் பண்ணாங்க 20 மைல் ஸ்டே பண்ணிட்டாங்க. அடுத்து 1.5 நாள் இப்போ போயிட்டாங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் பயணம், 30 மைல். இந்த 30 மைலுக்கு அந்தான என்ன இருந்துச்சுன்றது மோவாப்பில் இருக்கும்போதே இந்த ரூத் யாருன்னு சொல்ற பாருங்க. மோவாபில் இருக்கிற ரூத் யாருன்னு பெத்லகேம்ல சொல்ல முடியும்னா, பெத்லகேம்ல இருக்கிற ரூத்தை பத்தி எவ்வளவு சொல்லுவான்? மோவாபில் ரூத்தையே இங்க பக்கம் பக்கமா எழுதி வைக்கிறான்னா, பெத்லகேமுக்கு வந்த பிறகு ரூத்தை பத்தி என்னென்ன எழுதி வச்சிருப்பான். அதான் அங்கேயாவது ஒருத்தன் தான் எழுதனா, இங்க ஊரே எழுதுது பாருங்க. அங்கேயாவது என்ன பண்ணா? ஒருத்தன் தான் எழுதனான். இப்போ யாரு? இப்போ இன்னாருடைய மக, இப்போ மோவா, இப்போ பெண் பிள்ளை, இவன் இத்தனை வயசு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் உடனே இவன் செத்தான், அதுக்கு பிறகு இவன் செத்தான், அதுக்கு பிறகு இவன் செத்தான், அதுக்கு பிறகு சாப்பாடு இல்லாமல் போச்சு, அதுக்கு பிறகு கேள்விப்பட்டாங்க, அதுக்கு பிறகு 2 பேரும் வந்தாங்க, ஒருத்தி திரும்பி போயிட்டான், இவன் மட்டும் என்ன பண்ணான்? உருப்படியாக வந்தான். இங்கே வந்து என்ன பண்ணுறான்? அவன் மாமியா கிட்ட விட்டுட்டு இங்கே கதிர் பொறுக்க வந்தான், கேட்டான், சரின்னு சொன்னேன், காலையிலேருந்து கதிர் பொறுக்கணும், இப்போதான் வந்து முடிகிறான்னு முழு ஜாதகத்தை ஒருத்தன் தான் சொன்னான். எங்க இந்த கோளுக்கு? மோவாபில் இருக்கிற ரூத்துக்கு ஒருத்தன் தான் ஜாதகம் எழுதணும் இல்லையா? ஆனா பெத்லகேம் வந்து ஊரே எழுதுது பாருங்க. பெத்லகேம் வந்தவங்களுக்கு அவன் சொல்றான், என் ஊரார் அனைவரும். அப்ப ஊரே அவளுக்கு ஜாதகம் எழுதுது இல்லையா? ஆரம்பதான் இதையும் பார்த்தான், இதையும் பார்த்தான். எதையும் பார்த்தான்? ஒருத்தந்தையும் பார்த்தான், ஊர்தியும் பார்த்தான். 2 ஒரே சர்டிபிகேட். ஊர்ல இருக்கிற எழுதனையும் பார்த்தா என்ன சர்டிபிகேட்? ச குட் இல்லையா? ஒருத்தன் சர்டிபிகேட் என்ன? ச குட். 2 என்னது? இதுல 1ல பேட் ஆயிருந்தா கூட அவ்வளவுதான் முடிச்சு, கடைசி வரைக்கும் கதிர் பொறுக்க வேண்டியதுதான். நம்மளை குறித்து எத்தனை செய்தி? நம்மளை குறித்து எத்தனை செய்தி? அது ஊர் எழுதினாலும் சரி, அது உலகம் எழுதினாலும் சரி, அது நாடே எழுதினாலும் சரி, நம்மளை பற்றி என்ன செய்தி பதியும்? ஊர் நம்மளை பத்தி சொல்லுமா? ஊர் நம்மளை பத்தி சொல்லுமா? சொல்லும். சபை நம்மளை பத்தி சொல்லுமா? சொல்லும். தலைவர்கள் நம்மளை பத்தி சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? அறிக்கை. அந்த அறுக்கிறவன அதிகாரியை வச்சவன் சொல்றான் இல்லையா? அவன் கண்காணியை வச்சவன் சொல்றான் இல்லையா? கண்காணியும் சொல்றான், ஜனங்களும் சொல்றாங்க. 2 பேரோட சர்டிபிகேட்டும் சவாரு, ஒரே சர்டிபிகேட். இதையும் பார்த்தா இதையும் பார்த்தான். ஏதோ ஒரு சைடை மட்டும் எடுத்து என்ன செய்யல போவாஸ் நடத்தல. ஒரு சைடு சர்டிபிகேட்டை மட்டும் எடுத்துன்னு போவாஸ் என்ன செய்யல? உரிமையை கொடுக்கல, உரமம் கொடுக்கல. எதை வச்சு? ஓ கண்காணி கொடுத்துட்டான்ல, ஓகே பரவாயில்ல அப்படின்னு இல்ல. ஊரா சர்டிபிகேட் எதிர்பார்க்கிறான் பாருங்க. ஊரா சர்டிபிகேட் எதிர்பார்க்கிறான். இதான் பவுல் சொல்ல தெசலோனிக்கேயருக்கு சொல்லுவா. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை பவுல் சொல்லுவா, நாங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளவு பிழையினமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. 10 நினைக்கிறேன், 2:10 நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10 வசனம் 11 வசனம் நினைக்கிறேன். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி. 2 சாட்சி நிலைவரப்படும் இயேசு சொல்லியிருக்கிறார். 2 சாட்சினால நிலைவரப்படும் ஒரு செய்தி என்னப்படும்? நிலைவரப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 18:19 நினைக்கிறேன்.
2 சாட்சியினால் என்ன செய்யப்படும்? ஒரு சம்பவம் எனப்படும், நிலைவரப்படும். 2 சாட்சி. அப்ப 2 சாட்சி தேவன் என்ன பார்க்கிறாப்பா? ஒன்னு தேவனும் பார்க்கிறார், மற்ற என்ன பார்க்கிறார்? மனுஷர்களையும் பார்க்கிறார். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே. அப்ப ஒரு உலகத்துக்குள்ள என்ன செய்யலாம்? நம்ம ஈஸியா சாட்சியா பார்க்கலாம். ஆனா சபைக்குள்ள மத்தேயு 18:19 நினைக்கிறேன், 2 ஏதோ ஒரு அதிகாரம். உங்களுக்கு நான் சொல்றேன், 2 சாட்சினால் என்ன செய்யும்? எத்தனை வசனம்? 18-16. போனால் 2-3 சாட்சிகளினாலே காரியம் என்ன பண்ண நிலை உறுதிப்படுத்தப்படும்ன்றார். 2 பேர் ஒரு சாட்சி சொல்லிட்டா அதான் மெஜாரிட்டி. பவுல் சொல்றாரு, சபையை உங்களுக்குள்ள, விசுவாசிகளை உங்களுக்குள்ள நாங்க எவ்வளவும் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்முமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. தானியேல் கேட்ட சொல்லுவா, ராஜாவே உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நாங்க நீதிக்கேடு செய்யல. நான் நீதிக்கேடு செய்யலன்றதுக்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஏன் கத்தை காப்பாத்தினா தெரியுமா? தம்முடைய தூதனை போய் காப்பாற்ற ஏன் தெரியுமா? 21-22 பாருங்க. தானியேல் 6:21-22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டா. அது ஏன் தெரியுமா? சும்மா இல்ல, நான் ஏதோ ஒரு ஜெபிக்கிறவன்றதால இல்ல. நான் யார் தெரியுமா? அது ஏனென்றால் அவருக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. சும்மா இல்லைங்க. ஏன் போவாசுக்கு உரிமையை கொடுத்தார், உறவும் கொடுத்தார். ஏன் உறவு கிடைச்சது மட்டுமல்ல, உரிமையும் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவளை பற்றி தான ஒரு நல்ல செய்தி வாழ்க்கை கிடைச்சிட்டு. ஒண்ணுமே இல்லாம வந்தா இல்லையா? ஒண்ணுமே இல்லாத வந்தா என்னவா மாறிட்டா? உரிமையாளராக மாறிட்டாள்ல, உறவுக்காரியா மாறிட்டாள்ல. ஒண்ணுமே இல்லாத வந்தவ உறவுக்காரியமா மாறினா, உரிமைக்காரியமா மாறினா இல்லையா? யாருக்கு உறவுக்காரியா மாறிட்டா? இயேசுவுக்கே உறவுக்காரியா மாறிட்டாள்ல. இயேசுவுக்கே உறவுக்காரியா மாறிட்டாள்ல. ரூத் என்ன சொல்லுவா? பாட்டின்னு கூப்பிட்டுருப்பார்ல. ரூத்தை பார்த்து இயேசு என்ன கூப்பிட்டுருப்பார்? ஆனா பழைய ஏற்பாடுல சொன்ன என்னது? இந்த மோவாப் அம்மோனியன் என்னைக்கு என்ன செய்யக்கூடாது? என் சபைக்குள்ளே கால் வைக்க கூடாது. அவ பார்த்தா சபைக்குள்ள இல்ல, உன் ஃபேமிலிக்குள்ளே என்னால வர முடியும். ஏன்? என்னை பற்றி ஒரு நல்ல செய்தி. நீங்க என்ன சொல்றீங்க சபைக்குள்ளன்னுட்டு? நான் சபை இல்லைங்க, அந்த சபையையும் தாண்டி உன் ஃபேமிலிக்குள்ளேயே, உன் குடும்பத்துக்கு மத்தியிலே என்ன பார்த்தா நீ உறவு சொல்ல, நான் இல்லாம நீ வெளியில பேரே சொல்ல முடியாத அளவுக்கு உன் உறவுக்குள்ள வருவதற்கும் என்னால முடியும். எது தெரியுமா? என்னை குறித்ததான ஒரு செய்தி, நல்ல செய்தி பதியணும் என்பதில் மட்டும் நான் கவனமா இருந்தேன். நான் நினைச்சா எப்படி மேல வாழ்ந்திருப்பேன். நான் நினைச்சா ரூத்துக்கு ஒரு வெறி. என்ன வெறி? ஒரு மோவாப்பின உள்ளே வரக்கூடாது சொன்னாங்கல்ல. மோவாப்பின என் ஊருக்கார உள்ளே வரக்கூடாது சொன்னான்ல. உள்ள மட்டும் இல்ல, என்ன சொல்லாம இயேசுன்ற பேரே வரக்கூடாது. என்ன சொல்லாம? ரூத்துன்ற பேரை சொல்லாம என்ன வரக்கூடாது? இயேசுன்ற பேரே வெளியில வரக்கூடாது. ஒரு வெறி வந்துச்சு பாத்தியா? எதெல்லாம் அடக்கனா? அவ சந்தோஷம் மொத்த இன்ப ஆசை மொத்தமா தூக்கி குப்பையப்பட்டு என்னை பற்றி ஒரு நல்ல செய்தி. யார் பார்த்தாலும் சரி, அவன் சின்ன பிள்ளை பார்த்தாலும் சரி, அவன் வாலிப பிள்ளை பார்த்தாலும் சரி, அவன் பெரிய ஆள் பார்த்தாலும் சரி, சின்ன ஆள் பார்த்தாலும் சரி, என்னை பற்றி ஒரு நல்ல செய்தி, என்னை பற்றி ஒரு நல்ல செய்தி, என்னை பற்றி ஒரு நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தி வர்றதுக்கு எவ்வளவு ஒடுக்கணும் தெரியுமா? இந்த நல்ல செய்தி நம்மளை பற்றி வெளியில வர்றதுக்கு தன்னை எவ்வளவு ஒடுக்க வேண்டியதற்கு தெரியுமா? எவ்வளவு அடைக்க ஆள வேண்டியதற்கு தெரியுமா? பவுல கடை சொல்றான், மற்றவங்களை பிரசங்கிக்கான ஆகாதன போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நல்ல செய்தி பதிய வைக்கிறது அவ்வளவு எளிதில்லைங்க. ஒரு நல்ல செய்தியை பதிய வைக்கிறது அவ்வளவு எளிதல்ல. இன்னைக்கு நல்ல செய்தியை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறதே இல்லைங்க. நம்மளை பற்றி ஒரு தப்பான செய்தி என்ன போயிடக்கூடாது. ஒரு தப்பான மறைக்கிறது இல்லை, கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் என்ன போயிடக்கூடாது. தாவீதுக்கு ஒரே ஒரு செய்தி போச்சு. குத்தினார் பத்தியா பச்சை? தாவீதை பற்றி ஒரே ஒரு செய்தி போச்சு, பச்சை குத்தினார் பார்த்தீங்களா?
ஒரே குத்து, அவ்வளவுதான். ஆயுசுக்கு அழிக்க முடியாது, ஆயுசுக்கு அழிக்க முடியாது. உன்னுடைய புத்திசாலி எது தெரியுமா? உனக்கு உரிமை பாராட்டி உனக்கு உறவை கொடுத்து உன்னை உயர்த்தி வைக்க வேண்டுமானால் உரிமையும் கிடைக்கும், உறவும் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும். உறவு கிடைக்கும், உரிமை கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். இது மூணும் கிடைக்கணும்னா நம்மளை பற்றி என்ன பதிவு வரும்? மொர்தெகாயை பற்றி ஒரு நல்ல செய்தி பதிஞ்சது, ஈசாக்கை பற்றி ஒரு நல்ல செய்தி பதிஞ்சது, ரூத்தை பற்றி ஒரு நல்ல செய்தி பதிந்தது. இந்த நல்ல செய்தி என்ன செய்யும் தெரியுமா? உறவை கொண்டு வரும், உரிமையை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும். இது மூணு எனக்கு கிடைக்கணும். எனக்கு உறவு கிடைக்கணும், எனக்கு உரிமை கிடைக்கணும், எனக்கு உயர்வு கிடைக்கணும்னா உன்னை பற்றி நல்ல செய்தி பதிவதிலே மாத்திரம் நீ கவனமாயிரு. ஒருவேளை நல்ல செய்தி பதிகிற வரைக்கும் உனக்கு எஃபெக்ட் தெரியாம இருக்கலாம். நீ நினைக்கங்க, நல்லவங்களா வாழ்ந்து என்னதான் அனுபவிச்சோம், நம்ம கஷ்டம் தான், எப்போ பாரு கஷ்டம் தான், எப்போ பாரு படம் பாரு, அவன்லாம் என்ன பண்ணுறான், ஊர் அடிச்சு உலையில படுறான், எல்லாம் இருக்கிறான் இல்லையா? அப்படி நம்ம நினைக்குவோம். சங்கீதம் 73 வீட்டு படிச்சு பாருங்க, அவன் அப்படிதான் நினைப்பான். 10 வசனம் வரைக்கும் நான் விருதாவா சொர்த்தம் பண்ணேன், நான் விருதாவா பரிசுத்தமாக வாழ்ந்தேன், விருதாவா நான் கோயிலுக்கு போனேன், விருதாவா நான் இப்படி பண்ணேன், ஆனதெல்லாம் யோசிச்சுட்டு எப்பா கொஞ்ச நேரத்தில் தப்பிச்சிட்டா அப்படிலாம் பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்த அந்த துன்மார்க்கனை அவன் எங்க நிற்கிறான்? சறுக்கலான பாதை நிற்கிறதை கண்டு நான் உணர்வு நினைச்சேன், அப்பா கத்த என்ன பண்ணிட்டாரு, எனக்கு கிருபையா காப்பாத்திட்டாருப்பா. விருதாவா சுத்தம் பண்ணி, விருதா பரிசுத்தமானது, விருதாவா சர்ச்சை போய், விருதாவா ஜபம் பண்ணி, ஒரு பெரிய நீண்ட பட்டியலை சொல்லி வந்து கீழே 10-11 நினைக்கிறேன். அது சொல்லுவாரு, சறுக்கலான பாதையில் நிற்கிற வரைக்கும் நான் அதை பற்றி என்ன செய்யாமல் போயிட்டேன், உணர்வடையாமல் போனேன். அதை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு தான் உணர்வடைஞ்சேன். கர்த்தரை மேலே எவ்வளவு கிருபையாக இருந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சார், என்னை ஆசுவச்சா. 73ஆம் சங்கீதம், சங்கீதம் 73வது சங்கீதத்தில் ஒரே ஒரு வசனம் பாருங்க, முடிக்கிறேன். 73வது வசனம் பாருங்க, 14-15 பாருங்க, 14-15 பாருங்க. பாதிக்கப்பட்டோம், தண்டிக்கப்பட்டோம் இருக்கிறேன், இவ்விதமாய் பேசுவேன் என்று சொன்னேன். ஆனால் இதோ இவ்விதமான எப்படி, எவ்விதமா, இவ்விதமான எப்படி அர்த்தம்? 2 இருந்தால் அப்படி நீங்கள் படிச்சுட்டு வரணும். மேலேருந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னென்ன புலமோ அத்தனை எனக்கு அன்னைக்கு சங்கீதக்காரன் புலம்பிட்டார். என்னது? சும்மா சர்ச்சின்னு போய் என்னதை பார்த்தோம், சும்மா ஜபன்னு போய் என்ன பார்த்தோம், பரிசுத்தம் என்ன பார்த்தோம், கஷ்டம்தான், பாடுதான், வேதனை தான், சும்மா போய் என்ன பண்ணுறது, இதை நம்ம புலம்புற பத்தியா? இந்த மொத்த படமும் புலம்பிட்டு தான் இப்போ 14 ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, அடுத்த 16 பாருங்க. என்று சொன்னேன், ஆனால் இதோ துரோகியாவேன், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், பிரவேசித்து எவர்கள் முடிவை, அந்த துன்மார்க்கனுடைய முடிவை கவனித்து உணரும் அளவும் எனக்கு விளங்கலாது. சும்மா ஏன் பரிசுத்தமாறு ஜபம் ஏன் சொன்ன எனக்கு ஒண்ணு எனக்கு புரியல, எனக்கு ஒண்ணு விளங்கல. எப்ப விளங்குச்சு தெரியுமா? அந்த நல்ல இடத்துல போய் நான் நின்றுட்டு அப்படி திரும்பி பார்த்தேன். எப்படிலாம் இருந்தான், லக்ஸூரியா வாழ்ந்தான் பத்தியா, ஆடம்பரமா வாழ்ந்தான் பத்தியா, நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ், நேரத்துக்கு ஒரு சாப்பாடு பார்த்தா அப்படியே தான் பார்த்து அவனை பார்த்தோம் பாரு எப்படிக்கிறான், நம்ம தான் சும்மா அப்படி கிடக்கிறோம், பரதேசி நாடு கிடக்கிறோம் அப்படி நினைச்ச பத்தியா. அப்படி நினைக்க எனக்கு புரியல. ஆனா எப்ப விளங்குச்சு தெரியுமா? அந்த நல்ல இடத்த பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள நுழைஞ்சிட்டு, அந்த பரலோகராஜ் உள்ள நுழைஞ்சிட்டு அப்படி திரும்பி பார்த்தேன். என்ன பார்த்தேன்? அந்த துன்மார்க்கோட முடிவை பார்க்கும் போதுதான் என் மண்டைக்கு விளங்குச்சு. என்ன விளங்குச்சு? நிச்சயமாகவே நீர் அவர்களை, இடமே எப்படிப்பட்ட இடமா? தப்பிக்கவே முடியாது. சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். ஒரு நிமிஷத்துல இதுவரைக்கும் எனக்கு புரியல. ஏன் நம்ம நல்லவங்களா வாழணும், ஏன் நம்ம பரிசுத்தமா வாழணும், ஏன் நம்ம நீதியா வாழணும், இன்னைக்கு உனக்கு அது விளங்காம இருக்கலாங்க. ரூத்துக்கு அன்னைக்கு விளங்காம போயிருக்க. என்ன விளங்காம போயிருக்கும்? எல்லா பிள்ளைகளும் இப்படி வாழ்றாங்க பாருங்க, எல்லா பிள்ளைகளும் இப்படி இருக்கிறாங்க, நம்ம தான் இப்படி கிடக்கிறோம், இருந்து இந்த கிழவிக்கு ஓடச்சு போச்சு, ஓடா நம்ம தான் போயிட்டோம் அப்படின்னு நினைச்சு பார்த்துருப்பா இல்லையா?
கம்முன்னு அக்கா மாதிரி நம்ம தங்கச்சி மாதிரி எங்கே போயிட்டு இருக்கலாம், கம்முன்னு போயிட்டு தான் எப்படி இருக்கும், நிம்மதியாக இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த வந்து மாட்டு இந்த பாலா போன வீட்டில் வந்து மாட்டின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இவ்வளோ அவஸ்தைப்பட வேண்டியது இருக்குது இல்லையா? சொல்லியிருக்க மாட்டேன் இல்லையா? இந்த வீட்டில் வந்து மாட்டம் பத்தியா இல்லையா? யாருக்கோ என்னென்னமோ வீட கிடைக்குது, நமக்கு எனக்கு எப்படி இருந்து வாசிச்சு பாரு, என் குடும்பத்தை பாரு, இப்படி நான்லாம் அந்த குடும்பத்தையா நான் வந்து உழைக்கணும், இதுக்கு எனக்கு என்ன சம்மதம் இருக்கு இல்லையா? எனக்கு என்ன பிடிச்சிருக்கு கிடக்கு, எத்தனையோ கதை சொல்றேன் இல்லையா? நான் சொல்றேன் பாருங்க. அப்ப நினைச்சிருக்கணும், கம்மனா அவ்வளவு மாதிரி பண்ண நல்லா இருக்குமே, இவ்வளவு மாதிரி பண்ண நல்லா இருக்குமே. ஆனா ஒரு நாள் நினைச்சிருப்பா, நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்காம இந்த கிளைவை பிடிச்சி வந்த பத்தியா, இந்த கிளைவை பிடிச்சி வந்தனுடைய விளைவு நான் நினைச்சேன் இவ ஒன்னுத்துக்கு உதவாதவன்னு, பிறகுதான் புரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும் அடித்தளமே இவதான்னு சொல்லி. போவாஸ் கல்யாணம் பண்றது காரணமே என்ன? இந்த நகோமி. ஏன்? இவள் யாரு? நம்முடைய உறவுக்காரி. கர்த்தர் எதை கொடுத்தார்? உறவை கொடுத்தார், உரிமையை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார். இதை மூணையும் கர்த்தர் கொடுக்கனா இன்னைக்கு ஒன்று செய், நம்மளை பற்றி நல்ல செய்தி தேவ சமூகத்தில் பதியட்டும். தேவ சமூக ஜனங்களும் சொன்னாங்க, அந்த அதிகாரியும் சொன்னான், ரெண்டு பேருடைய செய்தியும் ஒரே செய்தியா போவாஸுக்கு போச்சு. அவன் சொன்னான், இப்படி வந்ததனால, அவன் கிளியரா சொல்ற வார்த்தை, இதனால தான் உன்னை என்ன செய்ய போறேன், நான் விவாகம் பண்ண போறேன். உன்னை குறித்து ஒரு நல்ல செய்தி எனக்கு எட்டி இருக்கு. இது நிமித்தம் உனக்கு உறவை கொடுக்கிறேன், உனக்கு உரிமையை கொடுக்கிறேன், உனக்கு உயர்வையும் கொடுக்கிறேன்னு கர்த்தர் உயர்த்தினா. இன்னைக்கு பெருகி இருக்கிறமா, உயர்ந்திருக்கிறமா? 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு பொறுக்கினே இருக்கிறமா? இன்னைக்கு பொறுக்கினே இருக்கிறமா? என்ன காரணம் தெரியுமா? நம்மளை பற்றி ஒரு தவறான செய்தி மேலே போயிடுச்சு. இல்லாத செய்தி அல்ல, இருந்த செய்தி மேலே போயிடுச்சு. அதை பற்றி என்ன செய்யலை, நம்ம கவனிக்கவே இல்லை, அதை கவலைப்படவே இல்லை. இன்னைக்கு அது ஒருவேளை ஆண்டவரே, இந்த தவறான செய்தி நான் நினைச்சிடல, நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்படி வரும், இந்த தவறான செய்தி தான் எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாவற்றையும் தடை பண்ணுன்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இதுமே நான் கவனமாக இருப்பேன், ஜாக்கிரதையாக இருப்பேன், எச்சரிக்கையாக இருப்பேன். எது சொன்னார்? மனுஷனை பற்றி வீணான வார்த்தைகளை கொடுத்து நியாயத்திற்கு கணக்கு கொடுக்கல, இங்கேயே கணக்கு கொடுக்கணும். இவ்வளோ பயத்தோடும் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்பான்னு சொல்லி இன்னைக்கு அர்ப்பணிச்சாவது கர்த்தர் இனி வரக்கூடிய நாட்களாவது கிடைக்க வேண்டியதை கிடைக்க பண்ணி உரிமையும் உறவையும் உயர்வையும் கொடுத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோத் தொடங்கிவிட்டது. இயேசுவுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகோபோத் தொடங்கிவிட்டது. பலுகி பெருகிடுவான், குறுகி போவதில்லை. நீ பலுகி பெருகிடுவான், குறுகி போவதில்லை. பரிசுத்த பிதாவே, நாம் செய்கிறவனை கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. நான் செய்கிற ஒரு செயலை கர்த்தர் மறக்க மாட்டார், நன்மையையும் மறக்க மாட்டார், செய்யாமல் விட்ட நன்மையையும் மறக்க மாட்டார். செய்த நன்மையையும் மறக்க மாட்டார், செய்யாமல் விட்ட நன்மையையும் கர்த்தர் மறக்க மாட்டார். அந்த தேவ பயத்தோடு கூட நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தேன்னா என்னை பற்றி தானே ஒரு நல்ல செய்தி தேவ சமூகத்தில் போய் எட்டும். என்னை பற்றி தானே ஒரு நல்ல செய்தி தேவ சமூகத்தில் போய் எட்டும். அந்த நல்ல செய்தி என்ன செய்யும்? உறவை கொண்டு வரும், உரிமையை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும். இந்த நல்ல செய்தி ரூத்தை பற்றி மட்டும் போவாஸுக்கு போகலைன்னா அவ காலமெல்லாம் கதிர பொறிக்க தான் அவ கஞ்சி குடிச்சிருக்கணும். அவன் நிலைமை ஒரு நாளும் மாறி இருக்காது, அவன் ஒரு நிலைமை ஒரு நாளும் உயர்ந்திருக்காது. அவன் நிலைமை உயர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னை பற்றி தான் ஒரு நல்ல செய்தி. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உறவுக்காரன் சொன்னாலும் சரி, ஊருக்காரங்க சொன்னாலும் சரி, ஒரே ஒரு நோக்கம், என்னை பற்றி ஒரு தவறான செய்தி தேவ சமத்து போயிடக்கூடாது. எதெல்லாம் தவறாக செய்தி இருக்குமோ அந்த சந்தேகமே எனக்கு வேண்டாம். இது தவறான செய்தி இருந்தா வேண்டாம், இது தவறான செய்தி இருந்தா வேண்டாம், இது தவறான செய்தி இருந்தா
இதெல்லாம் தவறான செய்தியாகவே நீ நினைக்க முடியுமோ அதெல்லாம் நீ விட்டு விலகிட்டனா ஒரு நல்ல செய்தி நம்மை பற்றி தேவ சமூகத்தில் போய் எட்டும். அந்த நல்ல செய்தி எனக்கு உறவை கொண்டு வரும். அந்த நல்ல செய்தி எனக்கு உரிமையை கொண்டு வரும். அந்த நல்ல செய்தி எனக்கு உயர்வை கொண்டு வரும். உறவும் உரிமையும் உயர்வும் எனக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்மளை பற்றி நல்ல செய்தியை பதிய வச்சு தாங்க ஆகணும். நல்ல செய்தியை பதிய வைக்கிறது அவ்வளவு எளிதல்ல. ஒரு தவறான செய்தியை பதிய வைக்கிறது ரொம்ப எளிது, ரொம்ப வித்தின் செகண்ட். ஆனால் ஒரு நல்ல செய்தியை பதிய வைக்கிறது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு எளிதல்ல. கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு பிறகுதான் ஆபிரகாம் ஆண்டவர் சர்டிபிகேட் நீ தேவனுக்கு பயப்படுறவன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். பல வருடம் எத்தனையோ தியாகம் பண்ணார் ஆபிரகாம். எத்தனையோ தியாகங்களுக்கு பிறகு பல ஆண்டுகள் பிறகு இப்பொழுதுதான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு சோதனை இல்லை, உனக்கு ஆசீர்வாதம் தான். போ, உன் சத்துருக்களின் வாசலை நீ சுதந்திரிச்சுக்க போ. எப்ப தெரியுமா? நல்ல செய்தி பதிஞ்ச பிறகுதான். ஒரு நல்ல செய்தி நம்மளை பற்றி பதியணும். இன்னைக்கு யார் நம்மளை பற்றி எப்படி பேச நமக்கு என்ன கடவுள் பார்க்கிறார். கடவுளும் பார்க்கணுங்க, மனுஷனும் பார்க்கணுங்க. மனுஷன் பார்க்காதவனை கடவுள் பார்க்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா நீ மனுஷன்கிட்ட நடக்கிறதான் கடவுள் நடக்கிறதே. காண்கிற சகோதரன் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நீ மனுஷனிடத்தில் எப்படி நடக்கிறியோ அதுதான் நீ தேவனிடத்தில் நடக்கிற விதமே. என்ன கடவுள் பார்க்கறனா மனுஷன் பார்க்கணும் ஃபர்ஸ்ட், பிறகுதான் கடவுள், பிறகுதான் தேவன். மனுஷர்களுக்கு முன்பாக கொரிந்தியருக்கு பவுல் சொல்வான், யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். ஜனங்களுக்கு முன்னாடி யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். நம்ம செய்யற ஒரு காரியத்தை குறித்து மற்றவன் தப்புன்னு சொல்லிடக்கூடாது, தவறுன்னு சொல்லிடக்கூடாது, அதை நிரூபிச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நான் கவனமாக இருந்து, ஜாக்கிரதையாக இருந்து, எச்சரிக்கையாக இருந்து என்னை பற்றி ஒரு நல்ல செய்தி மட்டுமே பதிய வேண்டும் என்ற அப்படிப்பட்ட நோக்கத்தோடும் அப்படிப்பட்ட ஏக்கத்தோடும் நான் தேவ சமூகத்தில் காணப்படுவேன்னா கர்த்தருக்கு உரிமையை கொடுப்பார், உறவை கொடுப்பார், உயர்வை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். கடந்த நாட்களில் எங்களை கொடுத்தது ஒரு நல்ல செய்தி பதியாமல் போனது தான் எங்கள் நிலைமை மாறாத போனதுக்கு காரணம்னா இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். இனி ஒரு நாளும் அது பிசாசு வந்து சொன்னாலும் சரி, அது தேவ தூதகம் வந்து சொன்னாலும் சரி, என்னை பற்றி ஒரு நல்ல செய்தி மட்டும்தான் தேவ சமூகம் எட்டனவே ஒழிய ஒரு தவறான செய்தி வந்து எட்டாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தந்து எங்களை வழிநடத்துங்கப்பான்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை காத்துக்கோங்க, கடத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நாமத்தை மையப்படுத்துங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம்ப்பா. ஆண்டவரை உறவை கொடுத்து, உரிமையை கொடுத்து, உயர்வை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். நடத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.